நம்ம சாஃப்ட்வேர் ஐடிஐவி ஐபிஎல் ஸ்வாஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். எல்லாருமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாம யூஸ் பண்றக்கூடியது VB.NET அண்ட் SQL சர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல VB.NET ஃப்ரண்ட் எண்டாவும் SQL சர்வர் பேக் எண்டாவும் யூஸ் பண்றோம். நாம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல டேட்டா பேஸ் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் ஒரே டேட்டா பேஸ் தான். அப்ப நமக்கு வந்து இயர் கம்பாரிசன் அப்படிங்கிறது ஈஸியா எடுத்துக்க முடியும். இயர் கம்பாரிசன்னா 2021 எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். மற்ற சாஃப்ட்வேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா பழைய டேட்டா பேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத மறுபடியும் கரண்ட் டேட்டா பேஸ்ல வந்து அவங்க கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் நம்மளதுல அதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா யூசர் நேம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தான் வந்து நிற்கும். இதுல மேல இந்த இடத்துல சாஸ் லேட்டஸ்ட் ஆப் அப்டேட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல வந்து நாங்க எப்ப அப்டேட் பண்ணிருக்கோம் சாஃப்ட்வேர் கடைசியா அப்படிங்கிற டேட் இங்க வரும். நெட் கனெக்ட் பண்ணிருந்தா நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கும். ஒர்க்கிங் டேட் அப்படிங்கிறது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எந்த தேதியில அப்டேட் பண்ண வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வரும். இந்த சேவ் கலர் பட்டன் இந்த ஸ்கிரீன் விட்டு அதாவது டோட்டலா வெளியில போறதுக்கு உண்டான ஒரு விஷயம். சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்டிஸ்க் உண்டான லிங்க் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்டிஸ்க் போர்ஷன் ஓப்பன் ஆகும். நம்ம அந்த என்டிஸ்க் போர்ஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நான் இங்க இருந்து உங்களோட என்டிஸ்க்ல உங்களுடைய சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வரும். இது நார்மலா யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறாங்க. இதுக்கு நேர் கீழே பாத்தீங்கன்னா ஆப் அப்டேட் கொடுக்கும். நம்ம சாஃப்ட்வேர்ல இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இந்த ஃபியூச்சர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ நான் ஏதாவது சாஃப்ட்வேர்ல ஒரு அப்டேட் பண்ணியிருந்தால் அந்த சாஃப்ட்வேர்னுடைய அப்டேட்டை நான் நெட்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க ஆக்சுவலா அந்த ஆப் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் அத்தனை பேரும் அட் அ டைம்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் எந்த மாதிரி விஷயத்துல யூஸ் ஆகுனா, இப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு ரேட் சார்ட் மாத்திட்டாங்க, நாளையில இருந்து அது எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க ஒருத்தர் மட்டும் அங்க டேட்டா அப்டேட் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா ரேட் சார்ட் உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? டிஆர் ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்கறாங்க, நம்பர் மொபைல் நம்பர் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை நாங்க அங்க அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க கொடுத்தாலும் இங்க மேல உங்களுக்கு காமிக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ல அந்த டேட் காமிக்கும். அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே ஏதோ அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா நம்ம இந்த முன்னாடி ஸ்கிரீன்லயே கொடுத்துருவோம். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிருக்கோம், ரேட் சார்ட் அப்டேட் பண்ணிருக்கோம், நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதுல இந்த ஆப் அப்டேட் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நெட் கனெக்ட்ல இருந்ததுன்னா இந்த சாஃப்ட்வேர் டோட்டலா க்ளோஸ் ஆகிட்டு நியூ வெர்ஷன் நம்ம என்ன போட்டிருக்கோமோ அந்த சாஃப்ட்வேர் இங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஆமா, நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் இது பாசிபிள். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேஷன் பண்ணிருந்தா நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா போய் காப்பி பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமிங் உங்களுக்கு இங்க மிச்சமாகும். எனிடிஸ்க் அப்படிங்கிறது நான் நேர்ல வர வேண்டியதுல என் சிஸ்டத்துல இருந்து உங்க சிஸ்டத்தை கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து தேர்ட் பார்ட்டி டூல் மாதிரி. இது வந்து நம்ம சாஃப்ட்வேர்லயே நம்ம இன்பில்டா கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நெட்ல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை இது கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? எப்ப ஆப் அப்டேட் பண்ணீங்கனாலும் கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா கொரி அப்டேட்னு சொல்லிட்டு ஒன்று வரும். சரிங்களா? இந்த கொரி அப்டேட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லோக்கல் டேட்டா பேஸ் என்ன டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த டேட்டா பேஸ்ல ஏதாவது ஆல்டர் வேணும்னா அதுவே கீழே அந்த மாதிரி அப்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதனால என்ன ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா பேஸ் கரண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் 2 தடவை பண்ணும். சரிங்களா? இந்த 2 தடவை பண்றதுக்கு என்ன விஷயம்னா முதல் தடவை கிரியேட் அப்படிங்கிற மாதிரி புதுசா கிரியேட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது இருந்தா கொடுத்துருப்போம். 2வது தடவை என்ன பண்ணிருப்போம்னா அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தா 2வது செஷன்ல ஆல்டர் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த டேட்டா பேஸோ அந்த ஃபங்க்ஷனோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல ரன் பண்ணும்போது என்ன கிரியேட் ஆகிக்கும். 2வது தடவை ரன் பண்ணும்போது ஏற்கனவே கிரியேட் ஆயிருந்தா மட்டும்தான் ஆல்டர் ஆகும். அதனால நமக்கு அந்த ஆல்டர் ஆப்ஷன் இதுக்காக வச்சு நார்மலா டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் பாஸ்வேர்டு 1 2 3 இது நாம டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்கிரீன் இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த செகண்ட் ஸ்கிரீன் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை சொசைட்டி இருந்தாலும் அத்தனை சொசைட்டியும் இதுல லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் ஒரு 10 சொசைட்டி அடிக்கிறேன்னா நீங்க 10 சொசைட்டி லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த சொசைட்டி செலக்ஷன் பண்றீங்களோ அந்த சொசைட்டிக்கு உண்டான டேட்டாவே எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் ஒரே டேட்டா பேஸ் தான். எத்தனை கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணா அத்தனை ஒரே டேட்டா பேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னன்னா மல்டிபிள் கம்பெனியும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, இதுல சொசைட்டி கோடு மட்டும் நம்ம இங்க கொடுத்துருப்போம். அதோட நேம் நமக்கு இங்க கீழே கண்ணில் காமிச்சிருக்கோம். இதுல துணை மையம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது சப் சென்டர் இருந்தால் நம்ம சப் சென்டர் ஆட் பண்ணிக்கலாம். சப் சென்டருக்கு முதல்ல இந்த பேங்க் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டிக்கு மட்டும் பேமெண்ட் தனியா கொடுக்கணும், சப் சென்டருக்கு மட்டும் தனியா கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது என்ட்ரி போட ஸ்கிரீனே தனித்தனியா என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் ஒன்னா மெர்ஜ் ஆகிக்கும். பேமெண்ட்டும் அதே மாதிரி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியா பிரிஞ்சு வர மாதிரி கொடுத்துருப்போம். மெம்பர் லிஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, இண்டிவிஜுவல் லிஸ்ட்னு ஒன்று
மெம்பருக்கு தனித்தனியாக ஒரு ஸ்லிப்பு கொடுப்பீங்களா பேமெண்ட் போது, அந்த மாதிரி விஷயம்லாம் தனியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா அறிக்கை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அறிக்கை ஆண்டு அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் இன்னைக்கு அப்டேட் ஆன வெர்ஷன் வந்து 2010 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி வந்துட்டு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1998 இருந்தே நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 96 சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணது, 98 இருந்து நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ 25 வருஷம் நம்மளது இந்த ஃபீல்ட்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 25 வருஷம் இருக்கிற இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இத்தனை 2010 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் 5 ரேட் சார்ட் மாதிரி இருக்கு. அந்த 5 ரேட் சார்ட்டுமே நம்ம சாஃப்ட்வேர்ல, நீங்க எந்த வருஷம் கிளிக் பண்றீங்களோ அந்த வருஷம் எந்த தேதி கிளிக் பண்றீங்களோ அந்த தேதிக்கு உண்டான ரேட் சார்ட்டை அதுவே எடுத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம். ஓகேங்களா? ரேட் சார்ட் உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் சொல்லிட்டேன், அங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரேட் சார்ட் நாங்க அங்க அப்டேட் பண்ணிடுவோம். இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆப் அப்டேட் பண்ணும்போது உள்ள வந்துடும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 5 ரேட் சார்ட்டும் இதுல இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் ரேட் சார்ட் என்ன இருக்குது அது மட்டும் தான் வச்சிருக்காங்க, லேட்டஸ்ட் ரேட் சார்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ போன கடைசி அதுக்கு முந்தின ரேட் சார்ட் என்ன இருக்குன்னு கேட்டா இருக்காது, அதை அழிச்சிட்டு தான் அவங்க புது ரேட் சார்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு என்ன தேதி கரண்ட் டேட் இருக்கோ அந்த இயர் ஆட்டோமேட்டிக்கா வந்து நின்றுக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஃபைனான்சியல் இயர் அப்படிங்கிறது வந்து 3வது மாசம் 20ஆம் தேதிக்கு மேல நீங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுவே அடுத்த வருஷம் கிரியேட் பண்ணிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத்தனை வருஷம் நீங்க இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் அதனுடைய ஃபீச்சர். இதுல இங்க எடிட் இருக்கு இல்லைங்களா, இந்த எடிட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த சொசைட்டினுடைய டீடைல்ஸ் பூராமே நம்ம இங்க வச்சிருக்கோம். இதுல சொசைட்டி நேம் என்ன, எந்த பிஎம்சில இருக்கு, பிரிண்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல என்ன வரணும், தமிழ்ல என்ன வரணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஃபாண்ட் நேம் இங்க செலக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இந்த ஃபாண்ட் நேம் பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இங்கிலீஷ் ஃபாண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு ஒண்ணு, டைப் ரைட்டிங் தெரியாதவங்களுக்கு இப்போ சப்போஸ் பாபு நேம் இருந்ததுன்னா பாபுன்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணாங்கன்னா தமிழோட லிட்ரேஷன் டைப்னு சொல்லுவாங்க. அந்த லிட்ரேஷன் டைப் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்றோமோ அதான் கடைசி வரைக்கும். பட் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு 100% பாமினி ஃபாண்ட்ல மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் கான்செப்ட் வச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். செக்ரட்டரியினுடைய மொபைல் நம்பர் நம்ம இங்கே ஃபீட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். செக்ரட்டரியினுடைய மொபைல் நம்பர் ஏன் இந்த இடத்துல கம்பல்சரி நாங்கள் ஃபீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டா, பேங்க் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு மெம்பருக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரி என்ன பண்ணணும்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும். அப்பதான் பேங்க்ல இருந்து போகக்கூடிய மெசேஜ் அந்த மெம்பருக்கு போகும். மொபைல் நம்பர் இல்லைன்னா பேங்க்ல வந்து பேமெண்டே பாஸ் ஆகாது. ஓகேவா? அப்போ ஒரு சிலர் 80 வயசுக்கு மேல இருக்கிறார், அவருக்கு மொபைல் நம்பரே கிடையாது அப்படின்னா ஒண்ணு அவங்க ரிலேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்படி எதுவும் கொடுக்கலைன்னா அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா செக்ரட்டரி மொபைல் போகும். அந்த கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல உங்களுடைய பேங்க் நேம் இருக்கு, அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். எப்பவுமே பேங்க் கொடுக்கும்போது எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்தணுங்கிற மாதிரி கொடுக்கும். அதனால டிஃபால்ட்டா நம்ம ஒரு இடத்துல டைப் பண்ணா போதுங்கிறதுனால சொசைட்டியினுடைய பேங்க் டீடைல்ஸை எந்த பேங்க்ல இப்ப 4 பேங்க் இருந்தாலும் எந்த பேங்க்ல இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேனோ அந்த பேங்க்னுடைய நேம் அதனுடைய அக்கௌண்ட் நம்பர் நம்ம இங்க கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்க மெயில் ஐடின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். இந்த மெயில் ஐடி நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஜிமெயில்ல நமக்கு எஸ்டைரின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு, அதுல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டா காமன் பாஸ்வேர்டு ஒன்று வரும். அந்த காமன் பாஸ்வேர்டை நம்ம இங்க செலக்ஷன் பண்ணி வச்சுட்டா நீங்க உங்க மெயில் ஐடிக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்கனாலும் யூசர் நேம் மட்டும் அதை வச்சுக்கும், பாஸ்வேர்டு நாம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு எடுத்துக்கும். இதை பேஸ் பண்ணி யாருக்கு வேணா மெயில் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டுக்குமே மெயில் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இது பேஸ். இதுல நியூங்கிறது புதுசா நம்ம போய் ஆட் பண்ணக்கூடியது. இது மல்டிபிள் சொசைட்டி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ப்ரொவிஷன் கொடுக்குறோம். சிங்கிள் சொசைட்டி யூஸ் பண்றவங்களுக்கு இது வராது. இதுல ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்கிரீன் பாஸ் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மெயின் ஸ்கிரீன் தான் வந்துட்டு. இதுல மேல டாப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் மூணா கொடுத்துருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் இருந்தா நேம் பாத்தீங்கன்னா முதன்மை தகவல் மாஸ்டர் நன்றி தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஓகேங்களா? இதை தமிழ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மட்டும்தான் நேம் இருக்கும். முதன்மை தகவல் மெனு மட்டும்தான், உள்ள இருக்கிறதெல்லாம் காமன் தான். சரிங்களா? இதே இங்கிலீஷ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா, தாளவாடி ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் நல்லா பேசுறாங்க, பட் ஆங்கிற எழுத்து எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல இருந்தா பரவாயில்ல அப்படிங்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் ஒரு காமனா தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதனால இது வந்து ஒரு காமன் சாஃப்ட்வேர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆவின் சொசைட்டிக்கும் இது செட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒரு கான்செப்டுக்காக இதை வச்சிருக்கோம். சரி, இதுல மெயினா இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல கமிஷனர் ரிப்போர்ட், அதாவது காமன் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இதுல கமிஷனர் 17 ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு இல்லையா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 17 ரிப்போர்ட் உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகும்.
உங்களுக்கு எது வேணுமோ அந்த ரிப்போர்ட், அவர் எந்த ரிப்போர்ட் சொல்றாரோ அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரிப்போர்ட் இங்கேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது நார்மலா என்னன்னா உள்ளே இருக்க அறிக்கைகள்ல போங்க, மாஸ்டர் என்ட்ரில போங்க, மெம்பர் டீடைல்ஸ் போங்க, ப்ரொஃபைல் போங்க, இதை இந்த மாதிரி தனித்தனியா சொல்லலாம். அவங்க கேட்டுக்க 17 ரிப்போர்ட் நம்ம இங்க லிஸ்ட் பண்ணிருக்கனால இந்த லொகேஷன் இங்க நாமளே செட் பண்ணிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே போயிடும். இப்போ டே புக் வேணும்னா டே புக் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே இதை கிளிக் பண்ண உடனே வர மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ நீங்க மெனு நீங்க ஒவ்வொன்றும் போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? இதை மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகேங்களா? ஒரு சிலர் புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல மெனு நான் போய் ஒவ்வொன்றா போய் மவுஸ் எனக்கு ஆப்ரேஷன் தெரியாது, மவுஸ் கை நடுங்குது, இல்லைன்னா எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல குயிக் மெனுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த குயிக் மெனு அப்படிங்கறத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஃபால்ட்டா நீங்க என்னென்ன மெனுலாம் யூஸ் பண்றீங்களோ அது பூராமே இங்க இருக்கும். அதனால பர்ச்சேஸ் என்ட்ரி பண்றது, ஆன்லைன் பர்ச்சேஸ் போடுறது, லோக்கல் சேல்ஸ், இதுல எதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குண்டான ஸ்கிரீனை அதுவே ஓப்பன் பண்ணிக்கிறது. இதுவும் அதே மாதிரி ஷார்ட்கட் தான். நம்ம உள்ள போய் மெனுல போயிட்டு ஓப்பன் பண்றதுக்கு இதுல இருக்கிறத நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது புரிஞ்சது இல்லையா? இது அதே மாதிரி தான். ரெண்டாவது கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கிறது காணாம போகுது. இந்த மெயின் ஸ்கிரீன்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எல்லாமே மெனுவாரி வச்சிருப்போம். அதாவது ஒரு சமையல் கட்டுல எப்படி அலமாரி வச்சு பருப்பு அரிசி தனித்தனியா வச்சிருக்கிறோமோ சேம் அதே மாதிரிதான் இதுவும். இதுல பாத்தீங்கன்னா முதன்மை தகவல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, லைஃப்ல ஒரே ஒரு தடவை மட்டும் என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். லைஃப்ல ஒரே ஒரு டைம் மட்டும் என்ட்ரி பண்றேன் 1ஆம் நம்பர் முருகேசன்னா கடைசி வரைக்கும் 1ஆம் நம்பர் முருகேசன் தான், மாற போறது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் பூராமே நம்ம இதுல டைப் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுல உறுப்பினர் தகவல் இருக்கு. உறுப்பினர் நீக்கம் என்ன இங்கே நீக்கம் பண்ணிக்கலாம். உறுப்பினர் நீக்கம் பண்ணும்போது உள்ள இருக்க உறுப்பினர் டெலிட் ஆயிடுமான்னு கேட்டா டெலிட் ஆகாது. ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படிங்கறது மட்டும் வச்சிருக்கோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது இன்ஆக்டிவ் ஆயிடும். பர்ச்சேஸ் பண்ணும்போது வராது. ஆனா பழைய பர்ச்சேஸ் நீங்க டேட்டாபேஸ் இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இவர் நேம் எடுத்துப்போம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். இது பணியாளர் தகவல், பணியாளர்களுக்கு சம்பள புரிவுகள், இதெல்லாம் வந்து ஒரு தடவை மட்டும் என்ட்ரி போட்டா போதும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல மெயினா பார்த்தா இந்த பொது தகவல் அப்படிங்கறது ஒண்ணு பார்க்கணும். இந்த பொது தகவல்ல பாத்தீங்கன்னா நாம ஏதாவது பெனால்டி ரேட் கொடுக்கறதா இருந்தா இங்க டைப் பண்ணணும். இப்ப பிஎம் இருந்தா நமக்கு 6க்கு மேல இருந்தா தான் பிஎம் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டி லெவல்ல இருக்கக்கூடிய 6 லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இப்ப 6க்கு கீழே இருந்ததுன்னா அது சிஎம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்க. சப்போஸ் டெஸ்ட் 5 நாள்ல இருந்து 6க்குள்ள வந்தா ஒரு ரேட் நீங்க பெனால்டி ரேட் பிக்ஸ் பண்ணலாம். 5 நாளுக்கும் கம்மியா வந்ததுன்னா பிஎம்க்கு ஒரு ரேட் நீங்களே இங்க பிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்ப யாரும் இதை பிக்ஸ் பண்றது இல்லை. அப்படி பெனால்டி ரேட் பிக்ஸ் பண்றதா இருந்தா இதுல பண்ணிக்கலாம். சிஎம் பாத்தீங்கன்னா 3க்கு மேல இருந்தாதான் நமக்கு டெஸ்ட் எஸ்என்எஃப்க்கு ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப 2 நாள்ல இருந்து 3 வரைக்கும் இருந்தா பெனால்டி ரேட் என்னங்கிறது கொடுத்துக்கலாம். அல்லது 2 நாளுக்கும் கீழே இருந்தா பெனால்டி ரேட் என்னங்கிறது நீங்க கொடுத்துக்கலாம். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா கீழே லோக்கல் சேல்ஸ் ரேட், எருப்பாலுக்கு என்ன ரேட் கொடுக்குறீங்க, கேஷா கொடுத்தா என்ன ரேட்டு, கிரெடிட்டா கொடுத்தா என்ன ரேட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்மானத்திலே நான் வந்து ஜீவா பஸ் கம்பெனிக்கு வந்து குளம்பாளத்துல ஒரு ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து என்னன்னா மினிஸ்டர் ஏரியா அப்படிங்கறதுனால அங்க வந்து லோக்கல் சேல்ஸ் 60 ரூபாய் இருந்தாலும் அவங்களுக்கு 5 ரூபாய் கம்மியா தான் போடுறாங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது என்ன ரேட் வேணும், கேஷ் சேல்ஸ் பண்ணும்போது என்ன ரேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தீர்மானத்தின்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இந்த இடத்துல ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறது ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அது எரும்பாலுக்கு கேஷா வித்தா என்ன ரேட்டு, கிரெடிட்டா கொடுத்தா என்ன ரேட்டு. அதே மாதிரி பசும்பால் அப்படிங்கிறது கேஷுக்கு வித்தா என்ன ரேட்டு, கிரெடிட்டுக்கு வித்தா என்ன ரேட்டு. சாம்பிள் மில்க் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி அப்படிதான், கேஷ் வித்தா என்ன ரேட்டு, கிரெடிட்டுக்கு வித்தா என்ன ரேட் அப்படிங்கிறது இருக்கும். இதுல சப்போஸ் ரேட் ஏதாவது மாறுது அப்படின்னா எனக்கு இது 1 நாள்ல இருந்து இந்த ரேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏற்கனவே நீங்க என்ட்ரி ஏதாவது பழைய என்ட்ரி போட்டிருந்தா கூட 1 நாள்ல இருந்து உங்களுக்கு டேட் மாத்தணும், அந்த ரேட் மாத்தணும்னா இந்த டேட்டை மாத்திட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரேட் அப்படியே அப்ளை ஆயிடும். ஏற்கனவே போட்டிருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அப்ளை ஆயிடும். இது பாத்தீங்கன்னா இலவச பால் நாங்க இங்க என்ட்ரி பண்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு பதில் டைரக்டா பணியாளர் தகவலே என்ட்ரி போடுற மாதிரி வச்சுட்டோம். இதுல அந்த ஆரம்ப கையிருப்பு அப்படிங்கிறது வந்து கேஷ் பேலன்ஸ். இந்த வருஷத்துக்கு கேஷ் பேலன்ஸ் என்ன, ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு என்ட்ரி இதுதான் கேஷ் பேலன்ஸ். ஆமா, 1 நாளுக்கு உண்டான என்ட்ரி அது இங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்து இங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா காமிச்சிருக்கும். மத்த எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்து வேற இடத்துல கொடுத்துருக்கோம். வேற 2.4 ல இருந்து 3 ஃபேட் வருதுங்க சார். ஆன்லைன் பர்சேஸ்ல. இப்போ 2.2 வந்துச்சுன்னா ரேட் வருங்க சார். அதாவது இதுல பெனால்டி ரேட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பெனால்டி ரேட் செக் பண்ணிடுவோம். சரி, இது 0 செட் பண்ணிருந்தீங்கன்னா அங்க வராது. 3 வர மாதிரி பண்ண முடியுமா சார்? எதுனா இல்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்க அங்க எடிட் பண்ணி மேனுவலா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு அனலைசர்ல இருந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன டெஸ்ட் வருதோ அதுதான் நம்ம பர்ஃபெக்டா எடுத்துக்க முடியும். அந்த இடத்துல அதை ஓவர் ரைட் பண்ணோம்னா நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு நம்ம பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம அதை கொடுக்கலாம். அது நீங்க எடிட் பண்ணி கொடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்தோம். எடிட் பண்ணா அது மாதிரி சேவ் ஆயிடும். அங்க சேவ் ஆயிடும். நீங்க அது ஆன்லைன் பர்ச்சேஸ்ல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இதுல பணியாளர் தகவல போய் பாத்தீங்கன்னா இதுலயும் அதே மாதிரி அப்படிதான் ஃப்ரீ மில்க் அப்படிங்கறது நம்ம ஒரு கான்செப்டாவே வச்சிருப்போம். ஃப்ரீ மில்க் அவங்களுக்கு இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரீ மில்க் டீடைல்ஸ் நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். பசும்பால் காலையில 1/2 லிட்டர் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். அப்ப இலவச பால் பணியாளர் இலவச பால்னு சொல்லிட்டு நம்ம செலக்ஷன் பண்ணும்போது 1 நாள்ல இருந்து அதுவே என்ட்ரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். நீங்க எதுவும் பர்சனலா போய் என்ட்ரி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக இருந்துச்சு. சரிங்களா? இதுல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் காமிச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒன்றிய அனாமத்து இனங்களின் வகைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா யூனியன்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது என்னென்ன பொருள் என்னென்ன கேட்டகரியில நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட், கேட்டில் ஃபீடு, மினரல் மிக்சர், ஏஐ இந்த 4ம் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 4க்கு பாத்தீங்கன்னா மில்க் ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும், சரிங்களா? கொடுபட வேண்டிய இனங்கள் அக்கௌண்ட் என்ன, வியாபார கணக்குல எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும், அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் பண்ண என்ன அக்கௌண்ட்டுக்கு வரணும், கிரெடிட் சேல்ஸ் பண்ண என்ன அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கறத நம்ம இங்கேயே கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இது பாத்தீங்கன்னா குரூப் நேம். இந்த குரூப்ல பால் பொருட்கள் அப்படின்னு சொல்லி உங்க காமனா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐட்டம் பொறுத்தளவுக்கு கீ தனியா வேணும், பால்கோவா தனியா வேணும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க ஐட்டம் நேம்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இது குரூப் நேம் மாதிரி. ஓகேங்களா? ஆயில்னு இருந்தா ஆயில் அப்படிங்கிறது ஒரு குரூப் நேம். அதுல என்ன இருக்கு, சஃபோலா இருக்கு, கோல்டு வின்னர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஐட்டம் நேம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து மாஸ் சென்டர்ல இந்த 4 மட்டும்தான். இதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்றிய அனாமத்து இனங்கள் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல இத்தனை ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கேட்டில் ஃபீட் அப்படிங்கிற குரூப்ல பெல்லட் கேட்ரி ஃபீட் 50 kgs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட பர்ச்சேஸ் ரேட் 1250 ரூபா, சேல்ஸ் ரேட் 1300 ரூபா. இது மெம்பர்ல பிடித்தங்கள்ல நம்ம ஏதாவது என்ட்ரி பண்றதா இருந்தா கேட்டில் ஃபீட் அப்படிங்கிற நேம்ல நம்ம பிடித்தங்கள் இருக்கு, அதுல என்ட்ரி போடுவோம். அதை வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுல கமிஷன் பேஸ் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஒன்று இருக்கு, பர்சன்டேஜ் ஒன்று இருக்கு. கேட்டில் ஃபீடை பொறுத்தளவுக்கு நமக்கு 50 ரூபா மார்ஜின், 1250 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்றோம், 1300 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டில் ஃபீடு சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 50 ரூபா லாபம் நிக்குது. அந்த 50 ரூபாயில 30 ரூபா எம்ப்ளாயிக்கும் 20 ரூபா சொசைட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நீங்க இங்கேயே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கமிஷனர் ரிப்போர்ட்ல 16வது ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டில் ஃபீட் கமிஷன் ரிப்போர்ட். இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை நம்ம அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்ல நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா? இது துணை மையம் கிரியேட் பண்றதுக்கு உண்டான விஷயம். சப்சென்டர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது பேங்க் டீடைல்ஸ். காமனா எல்லா பேங்க்கும் நீங்க இதுல என்ட்ரி போட்டுக்கலாம். இப்ப கனரா பேங்க் கோபின்னு ஒன்று இருக்கு, கனரா பேங்க் குன்னத்தூர் இருக்கு, கனரா பேங்க் திருப்பூர் இருக்குன்னா அவங்க எந்த பேங்க் இருந்தாலும், இப்போ பெங்களூர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நமக்கு இங்க பால் ஊத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அக்கௌண்ட்டுக்கே நம்ம இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த பேங்க்னுடைய டீடைல்ஸ் என்னென்ன வேணும்னா பேங்க்னுடைய நேம், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது மெயினா வேணும். இதை நார்மலா நம்ம டைப் பண்ணி வச்சு காமனா டைப் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆப்ஷன் இதுல இருக்கு. இதுல நீங்க எத்தனை பேங்க் வேணா ஆட் பண்ணிக்கலாம். மெம்பர்னுடைய பேங்க் டீடைல்ஸ், நம்மளுடைய சொசைட்டினுடைய பேங்க் டீடைல்ஸ், அந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை சொசைட்டி நீங்க உள்ள ஆட் பண்ணீங்கன்னா அத்தனை சொசைட்டிக்கு உண்டான பேங்க் டீடைல்ஸும் தனித்தனியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நேம் கொடுக்கும்போது மட்டும் என்னன்னா இந்த மாதிரி காமன் நேம் கொடுக்காம ஐஓபி குன்னத்தூர், ஐஓபி கோபி அப்படின்னு சேர்த்து கொடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேம் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நமக்கு ஐஓபிலேயே 4 பேங்க் இருந்ததுன்னா எந்த பேங்க் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். அதுக்கு நம்ம அந்த பிரான்ச் நேமோட சேர்த்து கொடுத்தோம்னா பெட்டர். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா பிரான்ச் நேம் இருக்கு, ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு, அவங்க மெயில் ஐடி இருக்கு. சப்போஸ் இது சொசைட்டினுடைய பேங்கா இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே எவ்வளவு கமிஷன், 10,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் எவ்வளவு கமிஷன், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எவ்வளவு கமிஷன் அப்படின்னு கொடுக்கலாம். சப்போஸ் பேமெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் கிராஸ் பண்ணுதுன்னா நம்ம அடுத்தது ஒன்று ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல எந்த பேங்க்கும் ஒரு ஆளுக்கு பேமெண்ட் கொடுக்கல அப்படிங்கறதுனால நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம். நமக்கு தேவையானது மட்டும் வச்சிருக்கோம். இது உறுப்பினர்களுக்கான வங்கிகள் விவரம் சொல்றது. இது பேங்க் டீடைல்ஸ் மட்டும் ஒரு மெம்பருக்கு என்ன அப்படிங்கறத நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம். மெம்பர் நம்பர் மட்டும் இங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த மெம்பர் நம்பருக்கு உண்டான பேங்க் டீடைல்ஸ் ஏற்கனவே என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா வரும். இதுல பக்கத்துலயே நேம் இருக்கு. பேங்கை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்ல நேம் கொடுக்க கூடாது, இங்கிலீஷ்ல நேம் கொடுக்கணும். அதனால இங்கிலீஷ் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் அவங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் நம்ம வெரிஃபிகேஷனுக்காக வாங்குறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிட்டு கடைசியில் சேவ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம் ஆப்ஷன். இது எல்லாமே டேட்டா என்ட்ரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது உறுப்பினர் பிடித்தங்கள் விவரம். இந்த உறுப்பினர் பிடித்தங்கள் விவரம் வந்து ஆக்சுவலா ஆட் பண்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் நான் கொடுக்கல. அப்படி ஏதாவது வேணும்னா நாமளே ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம்.
நாங்க ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உறுப்பினருக்கு நீங்க ஸ்லிப்பு கொடுக்குறீங்க இல்லையா, ஸ்லிப்பு கொடுக்கும்போது கீழே அந்த ரிப்போர்ட்ல பிரிண்ட் வரணும். அதனால அதை வந்து கோடிங்கா எழுதுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இதுக்குள்ளதான் இருக்கு உங்களுக்கு எல்லா இதுவுமே. அப்படி ஏதாவது தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஆட் பண்ணி கொடுப்போம். இதான் பேஸ். அதுல வந்து இது பாத்தீங்கன்னா வெளி வாடிக்கையாளர் வரும். சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு காலேஜுக்கோ அல்லது ஒரு கேண்டீனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வெளியில இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் வந்து கிரெடிட் கொடுக்குறேன், பாலை வந்து டெய்லி 50 லிட்டர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க தீர்மானத்துல எழுதிட்டு நார்மலா வெளி வாடிக்கையாளர்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இவங்க பேர்ல நீங்க கிரெடிட் பில் என்ட்ரி போட முடியும். அப்படி கிரெடிட் பில் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் பொது தகவல் அந்த கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் கொடுத்தோம்னா அந்த ரேட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வரும். அந்த ரேட்டை பேஸ் பண்ணி இது கொடுத்துருக்கோம். இது உள்ளூர் பால் விற்பனை. அதை டோக்கன் நீங்க நோட் புக் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருந்தா அதுல இருக்கக்கூடிய நம்பரை இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நம்ம இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி போடுறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அடுத்தது பால் கேன் மாஸ்டர். நம்ம கிட்ட எத்தனை பால் கேன் இருந்தாலும் அதனுடைய எம்டி வெயிட், ஈய கேனா இருந்தா ஈய கேன், சில்வர் கேனா இருந்தா சில்வர் கேன், அதனுடைய டீடைல்ஸ் நீங்க இதுல என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு கேன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல சில்வர் கேன் அதனுடைய எம்டி வெயிட் எவ்வளவுன்னு கொடுத்துக்கலாம். அப்போ அந்த பால் கேனை நீங்க பிஎம்சிக்கு அனுப்பும் பொழுது இந்த கேனோட வெயிட்டோட நீங்க போடும்போது இந்த கேன் வெயிட், அதாவது எம்டி கேன் வெயிட்டை கழிச்சுட்டு மீதி இருக்கிறது பாலினுடைய அளவா எடுத்துக்கும். அதுக்கு நீங்க என்ன டெஸ்ட் போட்டுக்கிறீங்கிறதுல நீங்க அதுல எப்படி நீங்க மெம்பர்கிட்ட பால் வாங்கும்போது ஒரு என்ட்ரி போடுறீங்க இல்லையா, டெஸ்ட் எவ்வளவு, எஸ்என்எஃப் எவ்வளவு, அதே மாதிரி அந்த கேனுக்கு உண்டான டெஸ்ட் எஸ்என்எஃப் நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிஎம்சியோட வரக்கூடிய கான்ட்ராவர்சி நீங்க அதுல டேக்கிள் உங்களுக்கு ரெக்கார்டிங்கா இருந்தா தான் நம்ம எதுவுமே பேச முடியும், அதுக்கு பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேலுக்கும் அவங்களுடைய ஸ்கேலுக்கும் வித்தியாசம் வரலாம், நம்மளுடைய அனலைசருக்கும் அவங்களுடைய அனலைசருக்கு வித்தியாசம் வரலாம். அந்த மாதிரி வித்தியாசம் வந்ததுன்னா அந்த ஸ்கேலையும் அனலைசரையும் நீங்க கொண்டு வந்து பிஎம்சியில வச்சு பிஎம்சியில என்ன ஃபேட் டெஸ்ட் போடுறாங்க அதே டெஸ்ட் உங்க அனலைஸ்ல வருதான்னு பாருங்க, ஸ்கேல் வெயிட் அதே வருதான்னு பாத்துட்டீங்கன்னா சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அதுக்காக இந்த விஷயம். இதுல மின்னஞ்சல் முகவரின்னு இருக்கு. இது யாருக்காலாம் நான் மெயில் அனுப்புறோமோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னோடது டிஃபால்ட்டா ஐடிஐவி ஐபிஎல் கம்பெனி நேம் இருக்கும், என்னோட மெயில் ஐடி இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த ரிப்போர்ட்டாவது அனுப்பணும்னா இந்த மெயில் ஐடியை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். இது ரிப்போர்ட்ஸ் மற்ற எல்லாத்துலயுமே இது காமனா இருக்கும். ஓகேங்களா. தகவல் பதிவுகளை பொறுத்தளவுக்கு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உறுப்பினர் வர்சஸ் துணை மையம் அப்படின்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு இது இல்லை. திண்டுக்கல், சென்னை ஏரியால என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு சப் சென்டருமே அவங்களுக்கு வந்து ஒரு சென்டர் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பால் ஊற்றும் போது லோக்கல் சேல்ஸ் பண்ணும்போதுலாம் தனியா வேணும்னு கேட்கறதுனால அவங்களுக்கு அந்த என்ட்ரி போடுற விஷயமே தனியா இருக்கும், அவங்களுக்கு அதை கொடுத்துரும். இதுல தகவல் பதிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பூரா என்ட்ரி பண்ணக்கூடிய விஷயம். இதுல டெய்லி என்னென்னலாம் நடக்கா, பால் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதை மெம்பர்கிட்ட இருந்து பால் பர்ச்சேஸ் பண்றது, அடுத்தது நான் யூனியனுக்கு சேல்ஸ் பண்றது, லோக்கல் சேல்ஸ் பண்றது, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்மெனு இருக்கக்கூடிய இடம்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன். இதுல கம்ப்யூட்டர் பில்லிங் அப்படின்னா கம்ப்யூட்டர் பில்லிங் நீங்க சூஸ் பண்ணிட்டு 6 லிட்டர்னு சொல்லிட்டு கென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 6 லிட்டர் பிஎம் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஓகேங்களா. அதுல F2 கொடுத்தீங்கன்னா பிஎம், F3 கொடுத்தீங்கன்னா சிஎம் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் உங்களுக்கு இங்க. சரிங்களா. இந்த F2 F3 கொடுத்தீங்கன்னா F4 கொடுத்தீங்கன்னா சாம்பிள் உங்களுக்கு சேல்ஸ். மேல பிரிண்டர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடிச்சுட்டு என்ட்ரி பண்ணும்போது டிஃபால்ட்டா ஒரு டோக்கன் மாதிரி பிரிண்ட் அவுட் வந்துடும். பர்ச்சேஸ் பண்ற இடத்துல நீங்க போய் வாங்கிக்கீங்கன்னு சொல்லி சொல்லிக்கலாம். அதுக்காக உண்டான விஷயம். இதுல பர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேட் எல்லாரும் நான் கொடுப்பேன், நீங்க வந்து எஸ்என்எஃப் கால்குலேட் பண்ணிக்கணும், பண்ணிட்டு அதுல இருந்து ரேட் சார்ட் எடுத்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல ஃபேட் எல்லாருக்கும் கொடுத்து அதுவே எஸ்என்எஃப் கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபேட்டுக்கு எஸ்என்எஃப்க்கு என்ன ரேட் இருக்கோ அன்னைக்கு கரண்ட் டேட்ல என்ன ரேட் சார்ட் ஆக்டிவ்ல இருக்கோ அந்த ரேட் சார்ட் எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்கா ரேட்டை கால்குலேட் பண்ணிக்கும். அந்த ரேட்டுக்கும் குவான்டிட்டிக்கும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு வரும். இந்த டோட்டல் அமௌண்ட் 10 பைசா ரவுண்ட் ஆஃப்ல வேணுமா, 5 பைசா ரவுண்ட் ஆஃப்ல வேணுமா, 50 பைசா ரவுண்ட் ஆஃப்ல வேணுமா, ₹1 ரவுண்ட் ஆஃப்ல வேணுமா அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துக்கலாம். மெயினா இந்த இடத்துல முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க்ல எல்லாத்துக்கும் ₹1 ரவுண்ட் ஆஃப் தான் கேட்கறாங்கன்னா நீங்க ₹1 ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது செட்டிங்ஸ்ல செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ₹22.85 வந்து அதுவே ₹23 கணக்குல எடுத்துக்கும். மெம்பருக்கு பேமெண்ட் லிஸ்ட்ல, அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க என்ன ரேட் கொடுக்குறீங்களோ அதான் ஃபைனலா இருக்கும். ஓகேங்களா. பேங்க்கு கொடுக்கும்போது நாங்க ₹1 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்படி பண்ணுனா பட்டுவாடாவுக்கும் பேங்க் லிஸ்டுக்கும் டேலி ஆகாது. ஓகேவா. அதை யோசிச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா உதவி பெட்டியில செட்டிங்ஸ் இருக்கு, இதுல காமன் செட்டிங்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு. இதுலதான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பூரா இருக்கும். சரிங்களா.
சாம்பிள் மில்க் அப்படிங்கறது நான் சிஎம்ல கணக்குல வச்சிருக்கேன். டைரி பொறுத்தளவுக்கு சிஎம்ல தான் சாம்பிள் மில்க் கேன்ல ஊத்தினாலும் சேல்ஸ் பண்ணாலும் நம்ம கணக்குல வரணும் அப்படிங்கிறது. சாம்பிள் மில்க் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 40 ml அப்படிங்கிறது ஒரு மெம்பருக்கு 40 ml அப்படிங்கிற ஒரு சாம்பிளுக்கு 40 ml அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்து அதே மாதிரி ரிப்போர்ட் பிரிண்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் லிஸ்ட்ல ரேட் கண்ணில் காமிக்கணுமா வேண்டாமா, ஒரு லிட்டருக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு. இதுல ஷூன் இருந்தா கண்ணில் காமிக்கும், ஹைடுன்னு இருந்தா கண்ணில் காமிக்காது. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு லிட்டருக்கு 20 ரூபா அப்படின்னு நான் ரேட்டை கண்ணில் காமிச்சா எனக்கு மெம்பர் பால் ஊற்ற வர மாட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய லிஸ்ட்ல நீங்க ஹைடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ல அந்த 1 லிட்டர் ரேட் வராது. வேணும்னு கேட்கறவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது காமன் ரிப்போர்ட், எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நான் எழுத முடியும். அதுக்காக இதுல செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிப்போர்ட் வரும்போது எனக்கு லோக்கல் சேல்ஸ், யூனியன் சேல்ஸ் ரேட் கீழே கண்ணில் அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி கண்ணில் காமிக்கணுமா காமிக்கிறதுக்கு இது அந்த ரிப்போர்ட் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ட்ரி வித் அப்படிங்கிறதுல போத்துன்னு இருக்கு, இல்லைன்னா பிஎம்சி. ஒரு சில சொசைட்டில பாத்தீங்கன்னா எனக்கு சிஎம் மட்டும்தான் வருது, பிஎம்ஏ வர்றதில்லை அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடையும் பிஎம் சிஎம் இடம் மாத்திட்டே இருக்கும். அதுக்கு இந்த இடத்துல பிஎம் கொடுத்துட்டீங்கன்னா பிஎம் மட்டும் வரும், சிஎம் கொடுத்தீங்கன்னா சிஎம் மட்டும் அந்த இடத்துல என்ட்ரி போர்ஷன் வரும். அதுக்காக இது ரவுண்ட் ஆஃப் போர்ஷன் 10 பைசா, 5 பைசா, 50 பைசா, ₹1. டிஃபால்ட்டா 10 பைசா ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம். எதுக்காக அந்த 10 பைசா ரவுண்ட் ஆஃப் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அக்யூரசி ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா நமக்கும் அதிகமா லாஸ் ஆகாது, அதிகமா ப்ராஃபிட் வராது. அதே 5 பைசா கொடுத்துட்டா 5 பைசாவுக்கு நமக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு 5 பைசாவுக்கு மதிப்பே இல்லை. ஓகே, 85 பைசான்னு கொடுத்தா 5 பைசா எங்க இருந்து கொடுக்கறது, இன்னைக்கு 5 பைசாங்கிறது கணக்குலயே இல்லை. ஆனா 5 பைசா கொடுத்தா இன்னும் அக்யூரசியா இருக்கும். அவ்வளவு 2 பைசா 1 பைசா தான் ப்ராஃபிட் லாஸா வரும். அதிகபட்சம் 4 பைசா வரும். லாஸ்ட்ல இருந்தா கம்மியா வந்துன்னா 4 பைசா கட் ஆகும். 10 பைசா போகும்போது 9 பைசா அதிகபட்ச லாபம் கிடைக்கும், இல்லைன்னா 9 பைசா அதிகமா நமக்கு நட்டமா இருக்கும். 50 பைசா கொடுத்தீங்கன்னா 49 பைசா வரைக்கும் லாபம் நட்டம் இருக்கும். ஒரு சாம்பிளுக்கு 49 பைசான்னா ஒரு நாளைக்கு 100 சாம்பிள் கணக்கு போட்டாவே அதே நாங்க 49 ரூபா. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 49 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 98 ரூபா கணக்கு, இல்ல 100 ரூபா கணக்கு வச்சுட்டா கூட மாசத்துக்கு 3000 ரூபாய் வித்தியாசம் வரும். அதெல்லாம் நம்ம சொசைட்டியோட லாப நட்டம் கணக்கு பண்றதுக்காக இதை வச்சோம் இல்லையா. இதுல பேங்க் கமிஷன் பிலாங்ஸ் டு மெம்பர் இருக்கு. இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பேங்க் கமிஷன் பிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா மெம்பர் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிக்கணும். அதாவது மெம்பருக்கு பேமெண்ட் 100 ரூபா போகுது அப்படின்னா கமிஷன் 3 ரூபா போக 97 ரூபா அவங்க கணக்குல 3 ரூபா பேங்க்குக்கும் போகும். நீங்க இந்த இடத்துல பேங்க் கமிஷன் பிலாங்ஸ் டு மெம்பர்ங்கிறத எடுத்து விட்டுட்டீங்கன்னா அதர் பேங்க் கான்செப்ட்ல, அதாவது சேம் பேங்க் இருந்தா கமிஷன் கிடையாது, அதர் பேங்க் கான்செப்ட்ல என்ன பண்ணா 100 ரூபா மெம்பருக்கு போயிடும், 3 ரூபா சொசைட்டி பேர் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா, அதுக்கு உண்டான விஷயம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா யூனியன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி எடுத்துக்கணுமா இல்ல யூனியன் பில்ல பேஸ் பண்ணி எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்கும். எப்ப டிஎம்ஆர் வைஸ் கொடுக்குறோமோ அப்ப டே புக்ல டெய்லி யூனியனுக்கு என்ன அனுப்பியிருக்கோங்கிற டீட்டெயில் வரும். ஓகேங்களா, இந்த யூனியன் பில் என்ன பண்றாங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை யூனியன் பில் கொடுக்கும்போது 10 நாளைக்கு 70 பைசா, 80 பைசா அல்லது 77 பைசா என்ன வருதோ அதை அப்படியே போட்டுட்டு 10வது நாள் என்ன பண்றாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்றாங்க. அப்ப டோட்டலா 1,97,097 ரூபா 93 பைசா வருது அப்படின்னா அங்க 90 பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. 10 பைசா ரவுண்ட் ஆஃப், இல்லைன்னா 1 ரூபா ரவுண்ட் ஆஃப்ல பண்ணுவாங்க. 1 ரூபா ரவுண்ட் ஆஃப்ல பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த 10வது நாள் என்ட்ரியில டிஎம்ஆர் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி எடுக்கும்போது என்னன்னா அந்த ஃபேக்டர், அதாவது அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்லையா பைசா, அதை நீங்க மேனுவலா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். பட் அதே யூனியன் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த யூனியன் பில் என்ன கிராஸ் அமௌண்ட் இருக்கு 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதை நீங்க என்ட்ரி போட்டுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப் மெம்பர் கொடுக்குறீங்க இல்லையா, ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட். அந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் அதுலயே பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டா இதுல டிக் மார்க் இருந்தா பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதே மாதிரி அடிஷனல் ஏதாவது டாஸ்க் பிரிண்ட் பண்ணணும்னா இதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இதுல கொடுத்துக்கலாம். எவ்ரி மந்த் கவர்மெண்ட் இன்சென்டிவ் அமௌண்ட் வில் பி ஆடட் இன்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா இன்சென்டிவ் உங்களுக்கு 3 ரூபா அப்படிங்கிறது கணக்குல காமிக்கும். ஆனா எப்ப அந்த 3 ரூபா அவங்களுக்கு போகும்னா அந்த மாச கடைசியில என்னைக்கு நமக்கு கால்குலேஷன் போட்டு பேங்க் இன்சென்டிவ் தனியா கொடுக்கும், இன்சென்டிவ் ரிப்போர்ட்டுக்கு அது உங்களுக்கு தனியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது இந்த 2ம் டிக் மார்க் இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. இன்னைக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அதனால இருக்கு, நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இதை எடுத்து விட்டீங்கன்னா போதுமானது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்லிப்ல பிரிண்ட் ஆகாது. பேஸ் பண்ணீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்லிப்ல பிரிண்ட் ஆகும்போது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு தேதியில ஒருத்தர் 5 லிட்டர் பால் ஊத்துறாருன்னா 1 லிட்டருக்கு 3 ரூபா இல்லையா, அந்த 3 ரூபா 5 லிட்டருக்கு சேர்ந்து 15 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க இவ்வளவு பால் ஊத்திருக்கீங்க, இதுக்கு இவ்வளவு இன்சென்டிவா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு. அப்ப 20ஆம் தேதிக்கெல்லாம் மேல பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இன்சென்டிவா நமக்கு 900 ரூபாய் கிடைக்குதுப்பா அப்படிங்கறது அந்த ஸ்லிப்பா பார்த்தோன்னே அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது கரண்ட் அக்னாலஜ்மெண்டோட உங்களுக்கு சேர்ந்துடும். இது புரியுதா? சரி, இந்த தகவல் பதிவுல கொள்முதல் பதிவுகள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம்.
இதுல வந்து ஃபேட் வித் எல்ஆர்னு சொன்னா இல்லையா, ஃபேட் வித் எல்ஆர் அப்படிங்கிறது நீங்க நார்மலா டைப் பண்ணும்போது என்ன நமக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னைக்கு அது பிஎம்ஆ சிஎம் அப்படிங்கிறது அங்க போத்துன்னு கொடுத்ததுனால இங்க பிஎம் சிஎம் வருது, இல்லைன்னா சிஎம்னா சிஎம் மட்டும், பிஎம்னா பிஎம் மட்டும். அதே மாதிரி ஷிஃப்ட் மார்னிங்கா ஈவினிங் அப்படிங்கிறது. இது இல்லாம சப் சென்டர் நேம் நீங்க இங்கேயே கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். சப் சென்டர் இருந்தா சப் சென்டர் நேம் வரும், அதுக்குண்டான என்ட்ரி, அதுக்குண்டான டோட்டல் மட்டும் தனியா வரும். ஆனா பர்ச்சேஸ்ல பார்க்கும்போது நமக்கு சேம் ஆகும். ஓகேங்களா. இதுல தேதியில நீங்க மெம்பர் நம்பர் இங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த மெம்பர் நம்பருக்கு உண்டான லெட்டர் எவ்வளவுன்னு சொல்லிட்டு வரும். நான் 3 லிட்டர் பால் ஊத்துறதா வச்சுக்குவோம். 6 டெஸ்ட் எல்லாரும் 27 அப்படின்னு கொடுத்துட்டாவே அவருக்கு என்ன வரும், 6 டெஸ்ட் எல்லாரும் 27க்கு SNF 8-3 அப்படிங்கிறது கால்குலேஷன் வந்துடும். இந்த 8-3க்கும் டெஸ்ட் 6க்கும் சேர்த்தீங்கன்னா 36-31 பைசா ஒரு லிட்டருக்கு அப்படிங்கிறது வரும். இந்த 3 லிட்டர் கால்குலேட் பண்ணும்போது இந்த 3 × 36-31 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 பைசா ரவுண்ட் ஆப்ல எவ்வளவு வரும், 108 ரூபா 90 பைசான்னு வரும். இது ஆக்சுவலா ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதுல அதே மாதிரி அப்படிதான் நீங்க நம்பர் டைப் பண்ணி முடிச்சு என்ட்ரு கொடுக்கும் போதே இவர் இதுக்கு முன்னாடி பால் ஊத்தி இருக்கிறாரா இல்லையாங்கிறத செக் பண்ணும். ஏற்கனவே ஊத்திருந்தா அது 2வது சாம்பிள்னா 2வது சாம்பிள் கொடுக்கலாம். அப்படி 2வது சாம்பிள் கொடுக்கும்போது நமக்கு சிஎம்னா சிஎம் மாத்திக்கலாம் இங்கே. ஓகேவா. இதுல அதே மாதிரி அப்படிதான் லெட்டர் டைப் பண்ண இவர் இதுக்கு முன்னாடி எப்ப பால் ஊத்தி இருக்கிறாரோ அவருக்கு என்ன டெஸ்ட் வந்திருக்கு, என்ன எல்லாரும் வந்திருக்கு, என்ன எஸ்என்எஃப், என்ன ரேட் கொடுத்துருக்கோங்கிற வரைக்கும் இங்கேயே கண்ணில் காமிக்கும். ஓகேங்களா. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கடைசியா இப்போ ஊத்துனது 23/7 பால் ஊத்திருக்காருன்னா அப்போ ஒரு 5 மாசமா இவர் பால் ஊத்துலையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 0.8 ஊத்திட்டு இருக்கிறாரு, இப்போ 3 லிட்டர் பால் ஊத்துறாரு. அப்போ இது மாடு ஏதாவது வாங்கியிருக்கிறாரா, இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இவருக்கு டெஸ்ட் 8-9 கொடுத்துருக்கோம், இன்னைக்கு நம்ம 6 கொடுத்துருக்கோம். டெஸ்ட் ஏன் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கறதான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அது மாதிரி கீழே பாத்தீங்கன்னா டோட்டல் கொடுத்துருக்கோம். டோட்டல் லிட்டர் 3 லிட்டர் வந்திருக்கு, 108 ரூபா 90 பைசா நம்ம மெம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சாம்பிள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லிட்டர் ஆவரேஜ் ரேட்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். இது என்னன்னா எத்தனை சாம்பிள் நீங்க வாங்கியிருந்தாலும் ஒரு சாம்பிள் ஆவரேஜா எவ்வளவு பால் கிடைக்குது அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் 50 சாம்பிள் வருது, எனக்கு 100 லிட்டர் பால் வருதுன்னா ஆவரேஜா ஒரு ஆள் 2 லிட்டர் பால் ஊத்துறாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு லிட்டருக்கு நான் இங்க என்ன ரேட் கொடுக்குறேன்னா 36 ரூபா 50 பைசா கொடுக்குறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை டைப் பண்ணும் போதே 36 ரூபா 30 பைசா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நமக்கு யூனியன்ல இருந்து வரக்கூடிய ரேட் 37 ரூபாயா இருந்தா 70 பைசா லாபம், 36 ரூபாயா இருந்தா நமக்கு 30 பைசா நட்டம். அப்ப சொசைட்டிக்கு லாப கணக்குல நம்ம என்ன பண்ணுவோம், மெம்பர்னுடைய ஃபேட் எஸ்என்எஃப்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி இருந்தா யாருக்காவது அதிகமா போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பென்சில் மார்க் மாதிரி இருக்கிறத எடிட், இன்டு மார்க் மாதிரி இருக்கிறத டெலிட். இந்த பென்சில் மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா இதை எடிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். எடிட் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க வந்துடும். இதுல டெஸ்ட் எஸ்என்எஃப் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆமா, இப்படி அடிக்கும் போது கீழே அந்த ரேட் மாறிட்டே தான் மறுபடியும் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதை பொறுத்தளவுக்குன்னா நம்ம சாம்பிள் நம்பர் வந்து பால் வாங்கும் போது நம்ம 1வது சாம்பிள் 2வது சாம்பிள் வாங்குறதான் நோட்ல லைனா எழுதிட்டு இருக்கோம். அப்படி நீங்க ஆட் பண்ணும்போது கடைசியா தான் இருக்கும். நீங்க இந்த இடத்துல எடிட் பண்ணும்போது கடைசியா போகாம அதே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். நீங்க நடுவில் போயிட்டு ஒரு சாம்பிள் இன்சர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி சாம்பிள் நம்பர் 1, 2, 3, 4 அதே லைனா போட்டிருக்கும். 2வது சாம்பிள் இன்னொரு தடவை ரிப்பீட்டடா நான் மறுபடியும் போடுறேன்னா 2 நம்பர் வராது, ஒரு நம்பர் தான் அந்த கால்குலேஷனுக்காக வச்சு. சரிங்க. இது பேஸ். இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுன்னா இங்க பாத்தீங்கன்னா டேட் கேஸ் படி இங்க கீழே பாத்தீங்கன்னா ரேட் சார்ட் இருக்கு. 5/11/2022 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ரேட் சார்ட்ல படிதான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேட் சார்ட் வந்ததுன்னா இங்க டேட் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுன்னா இந்த ரேட் சார்ட் இங்க மாறி. ஓகேங்களா. அப்போ அந்த 5 ரேட் சார்ட்டும் இதுல நமக்கு எஃபெக்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2010 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க என்ன என்ட்ரி அனுப்பலாம். ஆனா பைனான்சியல் இயர்னு சொல்லிட்டு நம்ம 2024-25 இங்க இருக்கு பாத்தீங்களா. இதுக்குள்ள வந்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேட் நீங்க இங்க கொடுக்க முடியாது. தப்பா ஒரு என்ட்ரி, இந்த வருஷம் பாலாகிட்டு போன வருஷத்து கணக்குல எழுத முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல டிஃபால்ட். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அதுதான், டேட்டா அக்யூரசி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். இப்போ போனஸ் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், பழைய டைம்ல கம்ப்யூட்டர் வராத சுச்சுவேஷன்ல 1ஆம் தேதியில இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் ஒரு பெரிய ரேட் சார்ட்டை படுத்துட்டு உட்காந்துட்டு எழுதுவோம். எழுதி டோட்டல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேஷன் பட்டு அதுக்கே கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகிடும், ஒரு வாரமே ஆகும். ஆனா இதுல என்னன்னா டேட்டா ஆல்ரெடி இருக்கு, இதை பேஸ் பண்ணி அதுவே கால்குலேஷன் எழுதிக்கும்.
அந்த அவ்வளவு பெரிய கால்குலேஷன் நம்ம ஒரு வாரம் பண்ணக்கூடிய கால்குலேஷன் இது ஒரு செகண்ட்ல பண்ணி முடிச்சிடும். சரி, அது இல்லாம நம்ம டோட்டல் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப பர்ச்சேஸ்க்கும் இதுக்கும் டேலி ஆகல பண்ணா மறுபடியும் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ 365 நாளைக்கு உண்டான அந்த பர்ச்சேஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணி எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், டோட்டல் மிஸ்டேக் எந்த இடத்துல பண்ணிருக்கோம். ஆனா இதை பொறுத்தளவுக்கு அக்யூரசி கரெக்டா இருக்கும். இதை பொறுத்தளவுக்கு 10 தடவை ரன் பண்ணீங்கனாலும் ஒரே மாதிரி ஸ்டேட். காரணம் என்ன, இருக்கிற டேட்டாவில இருந்து தான் அதை எடுத்துக்கும். அந்த செகண்ட் ஈஸியா எடுத்துக்கிறதுனால தான் நம்ம கம்ப்யூட்டர் பார்த்தோம். ஓகேவா? சரி, இதே ஆஸ்பெக்ட் தான் நம்ம ஏரியா திருப்பூர் ஏரியால என்ன பண்றோம்னா ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் கொடுக்கும். ஃபேட் எஸ்என்எஃப் கொடுக்கும்போது எல்லாரும் கால்குலேட் பண்ணிக்கும். இதை ஃபேட் எஸ்என்எஃப் பேஸ் பண்ணி ரேட் எடுத்துக்கும். சேம் அதே மாதிரி ஆவரேஜ் லிட்டர், ஆவரேஜ் ரேட் இதெல்லாம் கண்ட காமிச்சிடும். டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஸ்கிப் ஆகுறேன், பார்த்துக்கேன். இதே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஆன்லைன் பர்ச்சேஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஸ்கேலும் அனலைசரும் நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப ஸ்கேல்ல இருந்து என்ன அளவு வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க அளவுல வந்துடும். ஓகேங்களா? டெஸ்ட் நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை நம்பர் சாம்பிள் எடுத்து போட்டீங்கன்னா இங்க காமிக்கிற நம்பர் சாம்பிள் எடுத்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த டெஸ்ட் அதுல ஆட் ஆகிக்கும். இதான் பேஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 390 ஒரு ஆளு எனக்கு வந்து சிஎம் பால் ஊத்துறாரு, 3 லிட்டர் பால் ஊத்துறாருன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டா கீழே இறங்கிக்கும். ஓகேங்களா? மற்ற சாஃப்ட்வேர்ல என்ன பண்றாங்கன்னா பாலை வாங்கிட்டு டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரெக்கார்டே சேவ் பண்றாங்க. இதுல என்ன ஒரு டிராபேக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிஎம்சி வந்துட்டதுனால நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கிடைக்குது. இதே ஆவின்ல இருந்து நமக்கு பால் வண்டி வரதா இருந்தா 7:10னா கரெக்டா 7:10க்கு வண்டி வந்துடும். நம்ம 7 மணிக்கு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம 100 பேருக்கு பால் வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பால் வாங்குறது, அதுக்கப்புறம் ஸ்டெரல்ல நீங்க போட்டீங்கன்னா 15 செகண்ட், அனலைசர்ல டெஸ்ட் போட்டீங்கன்னா 45 செகண்ட், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கழிச்சுதான் நீங்க அடுத்த பால் வாங்க முடியும். அந்த கணக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல நீங்க எத்தனை பேர்கிட்ட பால் வாங்க முடியும்னா 10 பேர்கிட்ட தான் பால் வாங்க முடியும். இது பால் வாங்குறதுக்கு ஒரு ஆள், டெஸ்ட் போறதுக்கு ஒரு ஆள், 2 பேர் வேலை செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல வந்து என்னன்னா பால் நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கலாம், டெஸ்ட் போறவர் டெஸ்ட் போட்டுட்டே இருக்கலாம். அந்த டெஸ்ட் எப்படின்னு நம்ம லைனா தான் எடுத்து வச்சிருக்கோம். அந்த லைனா அவர் டெஸ்ட் போட அந்த டெஸ்ட்டுக்கு அதுவே இறங்கும். தான் பேஸ். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வேலையும் ஒரே ஆளே பண்ணி. ஓகேங்களா? அப்போ டெஸ்ட்ல அனலைசர் ஸ்கேல் ரெண்டுமே நமக்கு இங்க பிங்க் ஆகுறதுனால நமக்கு அது வந்து என்னன்னா ஒர்க் ஈஸியா இருக்கு. அந்த 10 பேர்த்துல 100 பேர்த்துட்டு கூட நீங்க பாலை வாங்கி இருந்திருக்கலாம். பால் வாங்குறது வந்து பெரிய விஷயம். ஊத்து எடை போறது ஒரு ஆளு, டெஸ்ட் எப்ப டைம் இருக்கோ நீங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு விஷயம். இதுலயும் அதே மாதிரிதான் நீங்க மெம்பர் டைப் பண்ணும்போது அதனோட டீட்டெயில்ஸ் இங்க வந்துடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேத்து ஈவினிங் பால் ஊத்துனவங்க லிஸ்ட் பூரா இங்க இருக்கும். யாரால இங்க 390 வந்துருச்சுன்னா இங்க 390 காணாம போயிடும். அப்ப கடைசி ஆக இன்னும் யாரு வரல அப்படிங்கறது இங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்போஸ் இன்னைக்கு பால் அதிகமா வேண்டாம் கம்மி பண்ணு அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. பால் அதிகமா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது மெம்பர்கிட்ட சொல்லணும். நான் 1 லிட்டருக்கு எவ்வளவு பால் கொடுக்குறேன். இதான் பிரைவேட்ல அவங்க பேசக்கூடிய பேச்சு. அங்க 40 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் 40 ரூபா கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனா இங்க நாம என்ன பண்றோம்னா அதிகமா 1 லிட்டருக்கு யார் பால் வாங்குறாங்களோ அவளோட நேம் இருக்கு. இதை நோட்டீஸ் போர்ட்ல எழுதி போடலாம். இந்த எக்ஸப்ட்ல ராமசாமி அப்படிங்கிறவரு 1 லிட்டருக்கு 54 ரூபா வாங்குறாரு அப்படிங்கறது என்ட்ரி போடலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா 54 இந்த சொசைட்டில கொடுக்குறாங்க. அதுதான் பேரா இருக்கு. எல்லாத்துக்கும் 54 ரூபா கொடுக்குறாங்களான்னு யாரும் பேசுறது கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்காக அது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாலெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். பிஎம்ல எவ்வளவு பால் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், சிஎம்ல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், லோக்கல் சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு, அந்த மாதிரி டீடைல் எல்லாம் அப்ராக்சிமேட்டா அந்த ஷிப்ட்ல மட்டும் என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு இங்க தெரியும். ஓகேங்களா? இதனால நமக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அந்த ஷிப்ட் முடிஞ்சோன்னா நமக்கு லாபமா நட்டமா இது முதல்ல தெரியும். அதுக்கு உண்டான விஷயங்கள் இதுல கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம்னா ஹிடன்ல வச்சிருப்போம். இது எல்லாத்துக்கும் இப்ப மெம்பர் பார்க்கும்போது இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது நமக்கு தேவையான விஷயம் இதுல பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நம்மளது காஸ்ட்லி பர்ச்சேஸா சீப்பர் பர்ச்சேஸா அப்படிங்கிறது நமக்கு இங்கேயும் தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஆவரேஜ் ரேட் இங்க வந்திருக்கும் பிஎம்சி பொறுத்தவரை. அதே மாதிரி கடைசியில வரக்கூடிய ஜிடி டெஸ்ட்டுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அப்ப யூனியன் பொறுத்த அளவுக்கு நமக்கு லாபமா நட்டமா, யூனியன் வரக்கூடிய லாபமா நட்டமா அப்படிங்கறது இதுல பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல கிட்டத்தட்ட 11 டைப் ஆஃப் அனலைசரும் 3 டைப் ஆஃப் ஸ்கேலும் கனெக்ட் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த அனலைசர்லாம் எது அப்படிங்கிறது இங்கேயே லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த படத்தை பேஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணீங்கனாலும் சரி எந்த அனலைசர் கனெக்ட் பண்ணிருக்கோம்.
இப்போ சப்போஸ் நான் வந்து மில்கோ டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மில்கோ டெஸ்ட் ரிப்பேர், அதுக்காக நான் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருக்க ஏதாவது ஒரு அனலைஸ் யூஸ் பண்ணேன். இந்த அனலைஸ் எதுவாக இருந்தாலும் அதனோட செட்டிங்ஸை மட்டும், இப்போ எக்கோமேக்ஸ்னா எக்கோமேக்ஸ், அதே மாதிரி லாக்டோஷூர்னா லாக்டோஷூர், நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அந்த சூஸ் பண்ணக்கூடிய அனலைஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெட்ல இதுல ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேவா? இதுவும் இதுல இருக்கக்கூடிய. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ஸ்லிப் பிரிண்டிங் எனக்கு இங்கிலீஷ்ல தான் வேணும் கொடுக்கலாம். ஏன்னா எவரிக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரிண்டர் கொடுத்துருக்காங்க, அது இங்கிலீஷ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது, தமிழ் பிரிண்ட் ஆகுறது இல்லை. அது பிரிண்டிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக நாம் கோடிங் எழுதுற மாதிரி இருக்கு. அதே வந்து வேற இன்னொரு இருக்கு, அது வந்து தெர்மல் பிரிண்டரா இருந்தா என்ன வரணும் அப்படிங்கிறத அதுல கொடுத்துருப்போம். அது மாதிரி டிஸ்பிளே போர்ட் கனெக்ட் பண்ணியிருந்தா அது என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே போர்ட் மேல பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட், ஸ்டெர்லாப், எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு உங்க ஏரியாலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்பிளேவும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வர மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. இது புரிஞ்சது இல்லையா? இது எல்லாமே ஒரே ப்ரோக்ராம்ல பண்ணியிருக்கோம். மற்ற சாஃப்ட்வேர்ல என்னன்னா மில்கோ டெஸ்ட்டுக்கு தனி ப்ரோக்ராம், லாக்டோஷூருக்கு தனி ப்ரோக்ராம், எல்லாத்துக்கும் நீங்க சொன்னீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் மாற்றி கொடுத்துட்டு போவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரே இது. அதே மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்றது பார்த்தீங்கன்னா பாலை வாங்கிட்டு டெஸ்ட் போட்டுட்டு தான் நீங்க அடுத்த ஆள்கிட்ட பாலே வாங்க முடியும். அது வரைக்கும் அந்த ஆள் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு, நேரம் இருக்கும், வர்றதே லேட்டா தான் வருவார், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? பால் வண்டி போனதுக்கு அப்புறம் கூட ஒரு சிலர்லாம் வராங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நீங்க நேரத்துல வாங்க, நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்க பிரிண்டிங் பாத்தீங்கன்னா ஸ்கேல் விழுந்தோடனே பிரிண்ட் பண்ணணுமா அல்லது டெஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணணுமா அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்லிப் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டெஸ்டிங் கொடுத்துட்டோம்னா எப்போ டெஸ்ட் முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிப் வெளியில வரும், கிழிச்சு கையில கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அர்ஜென்ட், நான் ஸ்கேல் மட்டும் போதும் எனக்கு அதை மட்டும் கூட அப்படின்னா அளவு மட்டும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே டெஸ்ட் ஒரே எஸ்என் போற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல உங்களுக்கு அளவு மட்டும் போதுனா அளவு மட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருக்கு. தெர்மல் பிரிண்டரா இருந்தா இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யூஎஸ்பி எல்பிடி இருக்கு, தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல வேணும். அதே மாதிரி இங்க ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க மெம்பர் நம்பர் டைப் பண்ணீங்கன்னா பால் வழங்கும் உறுப்பினர் எண், பால் வழங்கும் உறுப்பினர் எண் 1 4 இந்த மாதிரி ஸ்பீக்கர் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா வரக்கூடியவங்களுக்கு அவங்க நம்பர் தான் டைப் பண்ற மாதிரி நம்ம வாயில சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி கொடுத்துரும். ஓகேவா? இது புரியுது இல்லையா? ஆமா. இப்போ ஒரு தெரியாம ஒருத்தர் ஆட் பண்ணாத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல நான் முதல்ல சொன்ன ஃபேட் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அந்த இதுல நம்ம என்ன டைப் பண்றோமோ அதான் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அங்க போயிட்டு டெலிட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். இந்த இடத்துல டெலிட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். பிஎம் தனியா டெலிட், சிஎம் தனியா டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க டெலிட் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க, கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன் ஸ்விட்சிங் ஆகும். கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்கிரீன்ல அந்த ஸ்கிரீனுக்கு மாறிக்கும். இதே மாதிரி தான் லோக்கல் செல்ஸ் என்ட்ரி போடுறோம். லோக்கல் செல்ஸ்க்கு ஓபன் பண்ணிட்டு என்ட்ரி போட்டுக்கலாம், திருப்பி கண்ட்ரோல் டேப் கொடுத்து அது வந்து இது ஸ்டார்ட் கொடுத்துட்டாவே இந்த ஸ்கிரீன் ஆக்டிவேட் ஆயிடும். இந்த ஸ்கிரீன் விட்டுட்டு நம்ம வேற ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பால் வாங்குறது டெஸ்ட் போடுறதும் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கும். டேஸ் போடுறதுங்க. அதே மாதிரி ஸ்கேல் கனெக்டிவிட்டி வரும்போது நார்மலா பார்த்தீங்கன்னா எஃப்ஐன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் வரும். இந்த ஸ்கேல் அனலைசர் கனெக்ட் பண்ண வரக்கூடியது. எஃப்ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் 0 வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா லோக்கல் செல்ஸ் எடுக்கும்போது நமக்கு கேன்ல வேரியேஷன் வந்து ஸ்கேல்ல காமிக்கும். அதை டிஃபரன்ஸ் 0 பண்றதுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லா. சரிங்களா? இதுல அதே மாதிரி தான் இந்த கேனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை கேன் போயிருக்கு, ஒவ்வொரு கேன்லயும் என்ன அளவு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டலாம். அப்ப கேன் நம்பிடுச்சா இல்லையா அப்படிங்கறதும் நமக்கு இந்த இடத்துல தெரியும். அதை பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நியூ கேன் 40 கிலோ வந்துட்டு மறுபடியும் 0 வரும்போது என்னன்னா அடுத்த கேனுக்கு அது ஷிஃப்ட் ஆகி அந்த மாதிரி கொடுத்தோம். இதுல லோக்கல் செல்ஸ் மற்றதெல்லாம் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா, இதான் மெயின். இது இருந்ததுன்னா நார்மலா என்னன்னா நார்மலா என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம நோட்ல எழுதிட்டு நோட்ல எழுதுனதுலயே நம்பர் தப்பா இருந்ததுன்னா திருப்பி கம்ப்யூட்டர் டைப் போட்டு ஏதாவது தப்பு பண்ணோம்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எரர் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்போஸ் 0.09% அது எரர் இருக்கு. ஆனா இதுல பண்ணும்போது மெம்பர் லைன்ல வராங்க, பால் வாங்குறாங்க, அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போறாங்க, ஏதாவது தப்பு இருந்தா நான் ஸ்லிப்பை காமிச்சு அப்பவே கூட மாத்திக்கலாம். அப்படி மாத்தும்போது நீங்க இங்கேயே எடிட் பண்றதுக்கு மாத்திரத்து அலோடு. இப்போ சப்போஸ் 39 போறதுக்கு 390 போட்டோம்னா நீங்க இங்கேயே போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு உண்டான ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்கோம்.
இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க தனியா வேணா பிரிண்ட் கொடுத்துக்கலாம், ஒவ்வொரு லைனா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதுலயே நெட் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேக்கேஜ்னு ஒன்று இருக்கு, அது கொடுத்துட்டீங்கன்னா ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, அப்பவே அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பால் ஊத்துனாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு எஸ்எம்எஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் அதுல அந்த எஸ்எம்எஸ் பேக்கேஜ் மட்டும் நெட் இருந்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பேக்கேஜ் மட்டும் நான் பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றதுனால முதல்ல இருந்த பழைய மெத்தட்ல இப்போ மொபைல்ல நமக்கு 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீ இருக்கு. பட் என்னன்னா மொபைல்ல இருந்து நீங்க யாருக்கு வேணா ஒவ்வொரு மெசேஜ் அனுப்பலாம். ஒட்டுக்கா 100 மெசேஜ் அனுப்பும் போது நமக்கு அதுக்கு உண்டான கண்ட்ரோல் ட்ராய்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பிளாக் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு தனியா நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு சர்வீஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா, அது வந்து இன்டர்நெட்ல இருந்தா தான் நமக்கு மெசேஜ் போகும். அது வந்து 100% 100 பேருக்கு அனுப்புனா 100 பேருக்கு போயிடும். மொபைல்ல இருந்து மெசேஜ் போறது வந்து அந்த அளவுக்கு அவன் ஷூரிட்டி கொடுக்கறதுல ஒரு 10% 20% லாஸா இருக்கா, ஏதாவது போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நம்ம இதுலயும் அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம், அதனால நமக்கு இது தொந்தரவு இல்லை. சரி, ஆன்லைன் பர்ச்சேஸ் பார்த்துட்டோம். இதுலயே பாத்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ், யூனியன் சேல்ஸ் நீங்க டைப் பண்றதுக்கு இங்கேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். செட் அடிக்கிறீங்க, பர்ச்சேஸ் அடிக்கிறீங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே லோக்கல் சேல்ஸ் என்ன யூனியன் சேல்ஸ் என்ன இங்கேயே டைப் பண்ணிக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுலயும் டைப் பண்ணிட்டு சேவிங் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லோக்கல் சேல்ஸும் சேர்ந்து சேவ் ஆகிக்கும். இது நார்மலா உள்ள வரும்போது என்னன்னா இன்னைக்கு பிஎம் ரேட் என்ன சிஎம் ரேட் என்ன அப்படிங்கிறது இங்கேயே டிஸ்பிளே ஆகும், அதை பேஸ் பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? ஓகே. மற்ற ஏரியால என்ன பண்றாங்கன்னா பிளாட் ரேட் 1 லிட்டருக்கு 32 ரூபா, அவங்களே போய் பாலை கறந்துட்டு வந்துடுவாங்க. நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தனியா நம்ம இங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா டிபியூ யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பால் வாங்குறதுக்குன்னே ஒரு மிஷின், அதாவது பில்லிங் மிஷின் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா அதுல இருந்து டேட்டாவை எடுத்து ஒரு பென்ட்ரைவ்ல கால் பண்ணிட்டு வந்தா அந்த டேட்டா திருப்பி நம்ம டைப் பண்ண தேவையில்லை, நாம இங்க எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த டிபி யூனிட்ல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா 94 31 பைசான்னு அதுதான் அதுல வரும். ஓகேவா? நாம இங்க 10 பைசா ரவுண்ட் ஆஃப் 50 பைசா ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் அதுல வராது. ஆனா டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு அதை மாத்தி கொண்டு வந்து செய்யணும். ஓகேங்களா? அந்த மாதிரி டிபி யூனிட் 2 இருக்கு. தருமபுரி ஏரியால வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஏரியால வேற மாதிரி இருக்கு. இந்த டிபி யூனிட் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலை நம்மளுடைய சாஃப்ட்வேருக்குள்ள டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா பிஎம்சிக்கு அனுப்பிய வரும் இருக்கு. நம்ம பிஎம்சிக்கு ஒவ்வொரு கேனா அனுப்பும்போது அந்த ஒவ்வொரு கேனா நீங்க டெஸ்ட் போட்டு நீங்க இதுல என்ட்ரி போட்டுக்கலாம். சேம் எப்படி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே மாதிரி தான். ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கும். அந்த கனெக்ட் ஆனக்கூடிய லிஸ்ட் நமக்கு இந்த இடத்துல என்ன டெஸ்ட் வருது, எஸ்என்எஃப் வருதுன்னு, இதுல கேன் நம்பர் என்ன, நம்ம 1 2 3 4 போட்டிருந்தோம் இல்லையா, அதனுடைய வெயிட் என்ன, அதனுடைய கேனுடைய எம்டி வெயிட் என்ன, அதனுடைய டோட்டல் அந்த ஸ்கேல் என்ன அளவு காமிக்குது, அது பிஎம்ஆ சிஎம்ஆ எப்படிங்கிறது இங்கே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டா அதனுடைய வாட்டர் பர்சன்டேஜ் என்ன வருது அப்படிங்கிறது டீட்டெயில் இது நமக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஸ்டோர் ஆகிடும். நம்ம பிஎம்சியோட கம்பேர் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி டிஃபரன்ஸ் வந்தா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கேலினுடைய அளவு, நம்மளோட நீங்க 10 கிலோ காமிக்கிறோம், அவங்களுக்கு 9 கிலோ காமிக்கிறோம், மேபி ஸ்கேலினுடைய அளவு வித்தியாசமா இருக்கும். நம்மளது ஜாஸ்தியா இருக்கலாம் அல்லது கம்மியா இருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளோட பிஎம்சியோட மேட்ச் பண்ணிக்கிறது தான் பெட்டர். கான்செப்ட் புரியுதுங்களா? பிஎம்சிக்கு அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்தா பிஎம்சிக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ இவங்க அங்க இருந்து அங்க கொண்டு போய் வச்சு செக் பண்ணி அதை செட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுதான் மேட்ச். இது புரியுது இல்லையா? இதுல ஒன்றிய பால் விற்பனைங்கிறது டிஎம்ஆர் ரிப்போர்ட்டை நம்ம இங்க டைப் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். டிஎம்ஆர் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வரதெல்லாம் இங்கேயே 10 பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். பட் இது 10 பைசா ரவுண்ட் ஆஃப் பண்றது ரைட்டா தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை, ரைட்டு தான், பண்ணிக்கலாம். ஆனா இதை நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா டைரி ரிப்போர்ட்டுக்கு மட்டும்தான் இதை கொண்டு போறோம். யூனியன் பில் டைப் பண்றோம் இல்லையா, யூனியன் பில்ல இருந்து வரக்கூடிய என்ட்ரி, அந்த என்ட்ரி டைப் பண்ணும்போது தான் அக்கௌண்ட்ஸுக்கு போற மாதிரி வச்சு. அதனால டிஎம்ஆர் ரிப்போர்ட்ல என்ன வருதோ நீங்க அதை டைப் பண்ணிக்கலாம். இதுல டைப் பண்ணும்போது அதனோட டேட்டு, மில்க் என்ன அப்படிங்கறத சொல்ல வேண்டியதா இருக்கும். அது போக குவான்டிட்டி, டெஸ்ட், எஸ்என்எஃப் டைப் பண்ணீங்கன்னா அதுவே ரேட் எடுத்துக்கும். யூனியன்ல இருந்து நமக்கு சொசைட்டிக்கு என்ன ரேட் சார்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட் சார்ட் படி அதை எடுத்துக்கும். கான்செப்ட் புரியுதா? டெஸ்ட், எஸ்என்எஃப் இங்க எல்லாரும் கிடையாது, எல்லாரும் ஆட்டோ கால்குலேஷன், அவ்வளவுதான் கான்செப்ட். அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆகட்டும், லோக்கல் சேல்ஸ் ஆகட்டும், யூனியன் சேல்ஸ் அடிக்கும் போது இந்த இடத்துல ஆக்சுவலா பர்ச்சேஸ் என்ன இருக்கு, லோக்கல் சேல்ஸ் ஏற்கனவே என்ன போட்டிருக்கிறீங்க, அப்ப யூனியன் சேல்ஸ் என்ன வந்திருக்கணும், சென்ட் யூனியன் எவ்வளவு, ஃப்ரீ மில்க் போக சென்ட் யூனியன் எவ்வளவு. அப்போ நீங்க லோக்கல் யூனியன் சேல்ஸ் அடிக்கும் போது இன்னைக்கு தேதியில 14 நவம்பர்ல என்ன இருக்கு, இதுக்கு 13 நவம்பர் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. 14 நவம்பர்ல யூனியன் சேல்ஸ் என்ன இருக்கு, 846 இருக்கலாம், 847 இருக்கலாம். இல்லைன்னா அந்த டிஃபரன்ஸ் நமக்கு இங்க வரும். அந்த டிஃபரன்ஸ்ல வரக்கூடிய லெட்டர் தான் நம்ம எக்ஸஸ் ஷார்டேஜ்னு சொல்லி சொல்றோம். பேஸ் புரியுதா? இங்கேயே நமக்கு காமிச்சிருக்கு. இது மார்னிங் ஷிஃப்டா இருக்கிறதுனால மார்னிங் ஷிஃப்ட்ல சிஎம் மட்டும் வந்திருக்கு, பிஎம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும்.
இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே கைண்ட்ல ஊற்றிருந்தா நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? உள்ளூர் பால் விற்பனை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் பில்லிங் பார்த்தோம். அதே மாதிரி பில் புக் நான் மாஸ் சென்டர்ல அடிக்கிறது சொன்னாலே அந்த பில் புக்கை படி இந்த நம்பர் வந்து எனக்கு இந்த நம்பர் வரைக்கும் சேல் ஆகுதுன்னா அந்த பில் புக் 1/2 லிட்டர் பில் புக்காக இருந்தால் நம்பரை கழிச்சு எவ்வளவு லிட்டர்னு கால்குலேட் பண்ணிக்கணும். இது டைரி ரிப்போர்ட்டுக்கு போகக்கூடிய இது டோட்டலா பிஎம் எனக்கு இவ்வளவு போயிருக்கு, சிஎம் எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணக்கூடாது. எப்படி யூனியன் சேல்ஸ் அடிக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான். அந்த மற்ற இது பில் புக் கம்ப்யூட்டர் பில் புக் அடிச்சுன்னா அதில் ப்ரொசீட் டு எல்எஸ் லெட்ஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க அப்ஸ்ட்ராக்டை கொண்டு வந்து இங்கே போட்டுடும். இங்கேயும் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. என்ன இருக்கு? 923 லிட்டர் பர்ச்சேஸ், 48.6 சிஎம் பர்ச்சேஸ், லோக்கல் சேல்ஸ்ல சிஎம் 75.8, பிஎம் 48.6. போர்ட்டு கேன்ல நான் எதுவும் ஊத்துல, சரிங்களா? ஃப்ரீ மில்க் வந்து 2 லிட்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சென்ட் யூனியன் எவ்வளவு, அப்ப யூனியன் சேல்ஸ் ஏற்கனவே அடிச்சிருந்தா எவ்வளவு அப்படிங்கறதுல இதுல இது லோக்கல் சேல்ஸ் ஏற்கனவே அடிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு இதுல வந்துருக்கும். இது நமக்கு இங்க லோக்கல் சேல்ஸ் அடிச்சிருக்கும், அதனால வரல. இதுல கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூனியன் சேல்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லோக்கல் சேல்ஸ் அடிக்கிறதா இருந்தா அதுவே என்ன லிட்டர் நீங்க வந்திருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் என்னவா இருக்குன்னா 0வா, அதான் பேஸ். அதுக்காக இது கொடுத்தோம். ஓகேவா சார்? இதெல்லாம் பேஸ். இதுல பாத்தீங்கன்னா இப்ப மெயினா நம்ம வர வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த பட்டுவாடா காலம்னு சொல்லிட்டு இந்த பட்டுவாடா காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பர்ச்சேஸ் அதாவது பேமெண்ட் பண்ணும்போது 1ஆம் தேதியில இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 5 நாள் கொடுக்குறேன். 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பேங்க் பேமெண்ட் எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பட்டுவாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பட்டுவாடா காலம் அப்படிங்கறது ஏன் என்ட்ரி போடுறோம் அப்படின்னு சொன்னா, மெம்பருக்கு பிடித்தங்கள் பிடிக்கும்போது எவ்வளவு பிடிக்கிறதுன்னு தெரியறது இல்லை. காரணம் கேட்டா இந்த வாரத்துல பர்ச்சேஸ் பேமெண்ட் போறோம்னா இந்த பேமெண்ட் டேட் இருந்ததுன்னா இந்த தேதிக்குள்ள அவர் எவ்வளவு பால் ஊற்றி இருக்கிறாங்கிறது கம்ப்யூட்டர்ல எடுக்க முடியும். அப்ப பட்டுவாடா காலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம பேமெண்ட் என்னங்கிறத டிசைட் பண்ண முடியும். அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நீங்க பிடித்தங்கள் என்ட்ரி போடும்போது இந்த இடத்துல பட்டுவாடா பேமெண்ட் பீரியட் இருக்கு. இந்த பட்டுவாடா காலம் என்னன்னு கொடுத்துட்டீங்கன்னா இதுல கேட்டில் ஃபீட் நீங்க பிடிக்கிறதா இருந்தா கேட்டில் ஃபீடு, இதுல இந்த 390 அப்படிங்கிற பால் ஊத்துறாருன்னா அந்த பால் ஊற்றும் போது இவர் எவ்வளவு பால் ஊத்தி இருக்கிறாருன்னு இங்க தெரியும். டோட்டல் பேமெண்ட் எவ்வளவுங்கிறது தெரியும். அப்ப 888 ரூபா 40 பைசா இருக்கு. அப்ப அவருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பிடிக்க முடியும்னா இதான் பிடிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு மேல நீங்க இந்த இடத்துல 900 ரூபா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாவே அது கீழே சொல்லிடும் பால் கொள்முதல் பிடித்தங்க விளையிடும். அப்ப இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பேமெண்ட் ரெசிப்டையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பேமெண்ட்டுக்குள்ளதான் நம்ம அந்த அமௌண்ட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். இப்ப அறிஞர் நாள் நல்லதுக்கு 1 ரூபா பிடிச்சிருந்தா என்னென்னலாம் பிடிச்சிருக்குங்கிற லிஸ்ட் மேல இந்த இடத்துல கண்ணில் காமிக்கும். இந்த டோட்டல் டிடக்ஷன் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அப்போ இது போக இந்த டிடக்ஷன் கழிச்சோம்னா எவ்வளவு மீதி இருக்கு அப்படிங்கிறது இங்க தெரியும். இந்த அமௌண்ட்டுக்குள்ளதான் நீங்க பிடிக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட். இங்க கேட்டில் ஃபீட் அவருக்கு ஏதாவது கிரெடிட் சேல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல 1300 ரூபாய்ன்னு காமிக்கும். இந்த பட்டுவாடாவில் நீங்க 900 ரூபாய் பிடிச்சிட்டீங்கன்னா இங்க என்ன காமிக்கும், மீதி இருக்கிற அடுத்த ஓபன் பண்ணும்போது 400 ரூபாய் அப்படிங்கிறது காமிக்கும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் அதில் வச்சு இதுல என்னன்னா அவங்களோட அக்கௌண்ட்டும் டேலி ஆகும், ஸ்டாக்கும் டேலி ஆகும், அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டும் நமக்கு வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். முத்துக்குமார் உங்களுக்கு மூட்டை கொடுத்தோம்னா எங்க என்ட்ரி போடுறது? என்ட்ரி போடுறது வந்து பாத்தீங்கன்னா தகவல் பதிவுல கீழே கடைசியில இருந்து 2வது பாத்தீங்கன்னா உறுப்பினர் ஒன்றிய அனாமத்து விற்பனை மற்றும் இருப்பு பதிவேடுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பினர் விற்பனை உறுப்பினர் அனாமத்து விற்பனை இதுல போனீங்கன்னா நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே, இதை என்ட்ரி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி வரும்போது அது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் ஓபன் பண்ணி இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ தகவல் பதிவுல உறுப்பினர் போனஸ் கொள்முதல் பதிவுகள் இருக்கு. இந்த போனஸ் கொள்முதல் பதிவுகள்னா நான் இது வரைக்கும் பர்ச்சேஸே அடிக்கல. அதாவது 2023வது வருஷம் நான் வந்து போனஸ் கொடுக்கணும். அப்ப நான் 2023வது வருஷம் போனஸ் கொடுக்கணும்னா 365 நாள் பர்ச்சேஸ் அடிக்கணும். அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா வார பட்டுவாடா கொடுத்தது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டுங்களா? அந்த பிரிண்ட் அவுட்ல இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு என்ட்ரி மட்டும் கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா 52 வாரத்துக்கு அடிச்சா போதும். 365 நாளைக்கு 30 சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜாஸ்தி வரும். அதே 52 வாரத்துக்கு டைப் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க அதை எடுத்துக்கிற மாதிரி. இதே ஒரே டேட்ல அவங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது டைப் பண்றதுக்காக இது அதிகம் குறைவு பட்டியல் மேனுவலா நீங்க டைப் பண்றதா இருந்தா இங்கே சப்போஸ் நான் பர்ச்சேஸும் போடல, ஆடிட் ரிப்போர்ட் கேட்கறாங்க, அதனால இதை டைப் பண்றது. பணியாளர் சம்பள பதிவு வந்து இங்க இருக்கு.
பணியாளர் சம்பள பதிவுகளில் லீவ் ஏதாவது இருந்தாலும் என்ட்ரி போடலாம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஏதாவது கொடுத்தா என்ட்ரி போடலாம். எம்ப்ளாயி சேலரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். பேசிக் எவ்வளோ, டிஏ எவ்வளோ, ஹெச்ஆர்ஏ எவ்வளவு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னு லீவ் போட்டு, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் ஒர்க் பண்ணால் டபுள் வேஜஸ். ஒரு சிலர் சனிங்க 2 நாளும் சேர்த்து போட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கு மட்டும்தான் லீவ் டேஸ்க்கு அலோவ் பண்ணுவோம். அவங்க அதையும் சேர்த்து என்ன பண்றாங்க, ஒரு மாசத்துக்கு 13 நாள்னா இவங்க 15 நாள் பண்ணும். அப்போ அது கான்செப்ட் நம்மளால எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா டைரக்டா இங்கேயே கொடுத்துருக்கேன். நீங்க என்ன வேணுமோ இங்க டைப் பண்ணிக்கிங்க. அங்க ஆஸ் பர் நீங்க ரெக்கார்டு என்ன மெயின்டைன் பண்ணிக்க அதை பண்ணிக்கிங்க. இப்படி நீங்க பண்ணி இருக்கக்கூடியதுக்கு நான் இங்க ரிப்போர்ட் கொடுத்தேன். அதே பணியாளர் தகவல்ல சேலரி ரிப்போர்ட் ஏப்ரல் மாசத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான ரிப்போர்ட் வந்துடும். அனைத்து பணியாளருக்கு பேங்க் இது மந்த் வந்து ஏப்ரல் மாசம்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டானது சேலரி ரிப்போர்ட் இதுல வந்துடும். ஓகேவா? புரியுதா? கையெழுத்து வாங்குறது ஆப்ஷன். இதுல இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சேர்ப்புகள், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பிடித்தங்கள். சேர்ப்புகளுடைய டோட்டல் நடுவில் பார்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிடக்ஷன் என்ன இருக்குன்னு பார்டர் தெரியும். அந்த ஒரு லைன்ல இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். இந்த இடத்துல அவங்க கையெழுத்து ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு பண்ணிக்கலாம். 500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா கம்பல்சரி ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த ரெக்கார்டு செய்யும். அதை மட்டும் ஞாபகம் வச்சு. ஆனா இல்ல 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு மேல நீங்க என்ன பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் ஆஸ் பர் ஆடிட்டிங் ரூல் படி நீங்க வந்து இல்ல இது நீங்க போலினாலே ஒன்றும் பெருசா எடுத்துட்டு போறது கிடையாது. ஆனா ரூல் படி பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேல நீங்க கேஷ் வவுச்சர் எழுதுறதா இருந்தா ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டணும். இதான் கான்செப்ட். இது வந்து உறுப்பினர் பிடித்தங்கள் என்ட்ரி போறது தான் ஒரு வழியில பார்த்துட்டோம். நான் இப்போ வந்து வவுச்சர் என்ட்ரி எப்படி போறது அப்படிங்கறத மட்டும் சொல்லி கொடுத்தேன். வவுச்சர் என்ட்ரி பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த வவுச்சர் என்ட்ரி போனது தான். எல்லாருமே பர்ச்சேஸ் கத்துக்கிட்டீங்க. ரெகுலரா நீங்க டிரான்சாக்ஷன் என்ட்ரில பண்றதா இருந்தா கொள்முதல் பதிவுகள் கண்டிப்பா பண்ணணும். டெய்லி நடக்குது. லோக்கல் சேல்ஸ் பண்ணணும், யூனியன் சேல்ஸ் பண்ணணும், எம்ப்ளாயி ஃப்ரீ மில்க் பண்ணணும். எம்ப்ளாயி ஃப்ரீ மில்க் இதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னாவே கரண்ட் டேட் வரைக்கும் என்ன இருக்குது அதுவே வந்துடும். நீங்க சேவ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க ரைட் சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு சேவ் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா. திரும்ப கொடுத்தீங்கன்னா கரண்ட் டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அதே மெசேஜ் கொடுத்தோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன். அதே மாதிரி யூனியன் சேல்ஸ் டைப் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். லோக்கல் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சாம்பிள் வராங்களோ அத்தனை பேருக்கு என்ட்ரி. இதுதான் உங்களுடைய மெயின். இந்த 4 மெயினா பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல 80% வரைக்கும் அதுவே முடிச்சு கான்செப்ட் புரியுங்களா. டெய்லி நம்ம ஆஃபீஸ்ல பர்ச்சேஸ் பண்றோம், அது டெய்லி நடக்கிறதான். லோக்கல் சேல்ஸ் பண்றோம், டெய்லி நடக்கிறதா. யூனியன் கணக்குறோம், டிஎம்ஆர் ரிப்போர்ட்டை டைப் பண்றோம், அது டெய்லி நடக்கிறதா. பணியாளர் இலவச பால் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு பணியாளர் இலவச பால் ஓபன் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா மட்டும் போதுமானது. கரண்ட் டேட் வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிடும். ஏன் கரண்ட் டேட் வரைக்கும் வச்சிருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கு நீங்க அப்படியே போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னா போடலாம். சப்போஸ் இந்த வருஷம் ஒரு 6வது மாசம் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அந்த பணியாளர் தகவல போயிட்டு அந்த 6வது மாசம் அந்த தேதிக்கு அப்புறம் நம்ம அவருக்கு என்ன பண்ணணும், இன்ஆக்டிவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீ மில்க் வராது. ஓகேவா? அந்த கான்செப்டுக்காக கரண்ட் டேட் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இந்த 4ம் கரெக்டா என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வவுச்சர் பதிவுகள்ல இந்த பொதுவான வவுச்சர் பதிவுகள் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். உங்க டே புக் மேனுவலா நீங்க நோட்ல எழுதுறீங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் இங்க்ல அவனே ப்ரீ பிரிண்டிங்கா அவங்க கொடுத்துருப்பான். அந்த விஷயங்கள் தான் அதுல இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. 1/4/2024 டேட்டை கொடுத்து என்ட்ரி பண்ணீங்கன்னாவே ஏற்கனவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ஃபில் ஆகிக்கும். சேவ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அதாவது பர்ச்சேஸ் என்ட்ரி, லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி, யூனியன் சேல்ஸ் என்ட்ரி, அதே மாதிரி ஃப்ரீ மில்க், இந்த 4 என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்க வந்து காலையில எத்தனை லிட்டர் எவ்வளவு அமௌண்ட், சாயந்தரம் எத்தனை லிட்டர் எவ்வளவு அமௌண்ட். லோக்கல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா காலையில பிஎம் எவ்வளவு, சிஎம் எவ்வளவு. அது இது கேஷ் சேல்ஸ், இது கிரெடிட் சேல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த எம்ப்ளாய் ஏதாவது வெளி கஸ்டமருக்கு நீங்க வெளி வாடிக்கையாளருக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? இது கிரெடிட் சேல்ஸ். அதாவது இன்னைக்கு தேதியில பணம் வராது, ஆனா எப்போ வரும், பின்னாடி வரும். ஓகேங்களா? அது வரும்போது வர வச்சுக்கலாம். அது இது வந்து டோட்டல் உங்களுக்கு கேஷினுடைய டோட்டல் எவ்வளவு, இது
சாம்பிள் மில்க் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம என்ன ஃப்ரீ மில்க் எவ்வளவு கொடுக்குறோம், 2 லிட்டர் கொடுக்குறாங்க, 1 லிட்டர் 500 ரூபாய்ங்கிறதுனால 100 ரூபா உங்களுக்கு ஃப்ரீ மில்க் அட்ஜஸ்ட்மெண்ட். இது ஒரு ஷிஃப்ட்டுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகணும். காலையில 6 லிட்டர் சாயந்தரம் 6 லிட்டர்னு எடுக்கக்கூடாது. நீங்க எடுத்திருந்துக்கலாம், ஆனா கணக்கு எழுதும் போது நமக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான் கணக்கு எழுதணும். ஓகேவா? இதனுடைய டோட்டல் எல்லாம் வரும். இது மாதிரி பால் விற்பனை. சாம்பிள் மில்க் சேல்ஸ் பண்ணியிருந்தால் எவ்வளவு அப்படிங்கிறது வரும். கேன்ல ஊத்தி இருந்தா இங்க வராது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சென்ட் யூனியன்ல ஆட் ஆகிக்கும், யூனியன் பில்ல அது சேர்ந்து வந்துடும். தான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? பட் ஆனா லிட்டர் கணக்குல வரணும்னா சேல்ஸ் பண்ணா இங்க கணக்குல வரும். இது இல்லாம கலப்பு தீவன மூட்டை கேஷுக்கு கொடுத்திருந்தா இங்க என்ட்ரி போடணும். செயற்கை முறை கருவத்தில் கேஷ்க்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா வந்துடும். இதுல மூட்டைன்னு கொடுத்துருக்கோம், ஒரு மூட்டை 1300 ரூபாய் வீதம் போட்டு நீங்க என்ட்ரி போடலாம். பட் இதையும் இங்க கட் பண்ணிட்டு நீங்க டைரக்டாவே பர்ச்சேஸ் பில் சேல்ஸ் பில் என்ட்ரி போட்டீங்கன்னா வர மாதிரி நாங்க வச்சிருக்கோம். இங்க நீங்க ஒரு என்ட்ரி பண்ணீங்கன்னாவே இது ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, அதாவது செலவு பக்கம் அதுவே என்ட்ரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். சில சமயங்கள்ல 1-4 இருந்து நான் பர்ச்சேஸ் போடல, கம்ப்யூட்டர்ல வந்து பர்ச்சேஸ் போடல, நான் இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்கேன் அப்படின்னா உங்க டே புக்ல எழுதி இருக்கக்கூடிய மேட்டர் நீங்க இங்க எப்படியே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதுமானது, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். சேவ் ஆயிட்டு அதே டேட் மாதிரிக்கும் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த டேட்டுக்கு உண்டானது வரும், சேவ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? இது பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா டே புக்ல இருந்து R&D வரைக்கும் அதுவே கொண்டு போய்க்கும். அறிக்கைகள்ல தினசரி பேரிட்ல 1/4/2024 அப்படிங்கறத கொடுத்து என்ட்ரி போட்டீங்கன்னாவே உங்களுடைய ஆஸ் பர் டே புக் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணுமோ அதே ஃபார்மேட்ல அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மேல அதனுடைய குரூப் நேம் இருக்கு, உறுப்பினர் பாக்கி, காலையில அளவு, சாயந்தரம் அளவு. இந்த பக்கம் செலவு பக்கம் என்னன்னா பால் கொள்முதல் பண்ணுது அதே அமௌண்ட் இங்க ரிப்பீட்டடா எழுது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரினா இங்க என்ன என்ட்ரி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஈக்குவலண்டான என்ட்ரி நேருக்கு நேர் வந்துடும். லோக்கல் சேல்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்க என்ன இருக்கு, காலையில சாயந்தரம் அதெல்லாம் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில உங்களுக்கு என்ன இருக்கு, இலவச பணியாளர் இலவச பாலுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய்க்கு உண்டான என்ட்ரி இந்த என்ட்ரிக்கு நேராவே இங்க வந்துடும். ஓகேங்களா? அப்போ செக் பண்ணும்போது கிராஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது வராது. இங்க மாதிரி பால் விற்பனை உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் இருக்கு. இப்போ நான் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 10 மூட்டை பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, மாட்டுக்கு. அப்போ கொள்முதல் என்ட்ரிய வவுச்சர் என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அனாமத்து கொள்முதல் பதிவுகள் இருக்கு. இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஏற்கனவே எல்லாம் என்ட்ரி போட்டுருக்காங்க, நான் ஒரு டேட் மட்டும் சாம்பிளுக்கு உங்களுக்கு என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பில் வரும்போதே அந்த பில்லுல நம்பர் இருக்குமா, நான் வந்து இப்போ 5/9 போடுறேன் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? 5/9 என்னைக்கு தேதி, எனக்கு 1/4 நான் பர்ச்சேஸ் பண்றேன். வண்டி நம்பர் என்ன இருக்கு, TN36 AH5207 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ல எனக்கு வண்டி வந்திருக்கு. ஓகேவா? ஆவில இருந்து வந்திருக்கு. இது சப்போஸ் நாளைக்கு நாம ஏதாவது வெளியில இருந்து வாங்குறதா இருந்தா அந்த வாங்கின ஆள் பேரு அதனுடைய GST நம்பர் டைப் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? நமக்கு இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கறது 100% கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் எழுதிருப்போம். கேட்டில் ஃபீட்ல கேட்டில் ஃபீடுக்கு உண்டானது மட்டும் வரும். அந்த கேட்டில் ஃபீடு பெல்லட்ல நான் என்ன பண்றேன்னா 10 மூட்டை பர்ச்சேஸ் பண்றேன். ஒரு மூட்டை நமக்கு 1250 ரூபாய் அதுவே எடுத்துங்க பர்ச்சேஸ் ரேட்ல. கரெக்டுங்களா? இதுல என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும், 12,500 ரூபாய் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கணும், கொடுப்பட வேண்டிய எண்ணங்களை கொடுக்கணும். இதை சேவ் பண்ணீங்கன்னாவே போதுமானது. இதுவே அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி எழுதிக்கணும். இது எப்படி எழுதுதுன்னு கேட்டா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி ஆன் இருக்கும். ஆன்ல இருந்தா அக்கௌண்ட்ஸுக்கு போகும், ஆஃப்ல இருந்தா போகாது. புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் 1/4 பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுருக்கேன்னா எனக்கு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரில வந்திருக்குமான்னு கேட்டா இந்த 1/4 நீங்க ஓபன் பண்ணீங்கன்னாவே கீழே என்ன வந்திருக்கு, இங்க இருக்கிற வியாபார கணக்கு தீவன கொள்முதல் 10 மூட்டை 1250 ரூபாய் வீதம் நமக்கு 12,500 அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கா, தெரியுதுங்களா? இங்க கீழே பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, கொடுபட வேண்டிய எண்ணங்கள்ல ஒன்றிய தீவன கணக்கு கொள்முதல் கணக்கு 12,500 ரூபாய் அப்படின்னு. அப்போ இந்த என்ட்ரி அதுவே போட்டுக்கும். நீங்க அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி நீங்க தனியா நீங்க போயிட்டு எதுவும் சூஸ் பண்ண வேண்டியது. ஓகேவா? 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா, கன்டினியூ பண்ணிக்கலாமா? இப்ப தீவன கொள்முதல் அப்படிங்கறது இங்க பாத்துட்டோம். சப்போஸ் நான் அதே 1ஆம் தேதி அன்னைக்கு தீவன மூட்டை வந்த அன்னைக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றிய அனாமத்து விற்பனை கணக்குல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா அதே 1ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். மூட்டை வந்த அன்னைக்கு நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். எந்த நம்பருக்கு போடுறேன்னா 390 அப்படின்னு ஒரு நம்பருக்கு போடுறேன். அந்த 390க்கு கேஷுக்கு நான் பணம் வாங்கினா மோட பேமெண்ட் மோட் என்னது கேஷ். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு இங்க கேட்டில் ஃபீடு அப்படிங்கறத செலக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த கேட்டில் ஃபீடுக்கு உண்டானது மட்டும் இங்க வரும்.
இங்க மினரல் மிக்சரோ இல்ல பில் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது செலக்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டானது மட்டும் தான் இங்க வரும். ஓகேவா? இது புரியுது. இந்த குரூப் நேம் பிரிக்கிறது அதுக்காக எதுக்குன்னா எல்லா நேமும் இங்க கண்ணில் காமிக்க வேண்டாம். நான் இங்க என்ன குரூப் செலக்ஷன் பண்ணா அந்த குரூப்புக்கு உண்டான நேம் மட்டும் கண்ணில் காமி அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்டில் ஃபீட் வந்து நான் விற்கும் போது இங்க இருந்து அங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 1250 ரூபாய் இருந்ததுதான். சேல்ஸ் பண்ணும்போது பாருங்க அந்த சேல்ஸ் ரேட் அங்க என்ன கொடுத்துருக்குமோ அதை எடுத்துட்டு வந்து நான் ஒரு மூட்டை வைக்கிறேன். எவ்வளவு? ஒரு மூட்டை வைக்கிறேன். இந்த ஒரு மூட்டை வைக்கும்போது இங்கே அதே மாதிரி 2 அக்கௌண்ட்ஸ் ஆங்கில இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? அக்கௌண்ட்ஸ் அதுவே எழுதிக்கும். நான் இது என்ன தேதி போட்டிருக்கேன்? 1/4/2024 அதே தேதியில நான் என்ட்ரி போடுறேன். சேவ்னு கொடுத்துட்டேன்னா இது சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் மெம்பருக்கு பில்லு பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடும், நோன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? அதே 1ஆம் தேதிக்கு இப்ப நமக்கு என்ன இருக்கு? பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்கு, சேல்ஸ் இல்லையா? நான் இப்போ ஏற்கனவே ஒரு சேல்ஸ் போட்டேன். சேல்ஸ் போட்டது இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி வந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா தெரியும். வியாபார கணக்குல என்ன வருது? கலப்பு தீவன விற்பனை ஒரு மூட்டை 1300 ரூபாய்க்கு வித்திருக்கேன், கேஷுக்கு வித்திருக்கேன், அதனால 1300 ரூபாய் எனக்கு வரவு வந்திருக்கு. இதே கிரெடிட்டுக்கு வித்திருந்தா என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி கடைசியா போட்டுருக்கிறோமா, இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்ன இருக்கு? 3 கேஷ் இருக்கு. நான் அதை எடிட் பண்ணி கிரெடிட் மாத்தி சேவ் பண்ணேன். ஓகேவா? அப்ப அதே மாதிரி பில் பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? 390 அப்படிங்கிற மெம்பர் நம்பருக்கு ஒரு மூட்டை வந்து கிரெடிட்டுக்கு வித்துருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க போயிட்டு அதை வியூ கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வர வேண்டிய இனங்கள்ல உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனை கணக்குக்கு உறுப்பினர் எண் 390க்கு கடன் விற்பனை செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு வருது? 1300 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில வருது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா வியாபார கணக்கு கலப்பு தீவன விற்பனை ஒரு மூட்டை 1300 ரூபாய்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல 1300 ரூபாய் வருது. இது புரிஞ்சா? கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது இதுதான் வித்தியாசம். கிரெடிட்னா பணம் வரல, வரும். அப்ப வருங்கிறது எந்த கணக்குல வர வச்சிருக்கோம்? அப்ப பேமெண்ட் வந்தா நான் எந்த கணக்குல வர வைக்கணும்? வர வேண்டிய இடங்கள்ல உறுப்பினர் தீவன கடன் விற்பனை கணக்கு தான் வர வைக்கணும். விற்பனையும் சேல்ஸும் ஒரே என்ட்ரி தான். ஓகேங்களா? ஒரு தடவை தான் வரும். ஆனா இது மட்டும் என்னங்கன்னா கடன் கொடுக்கும்போது வரணும்னு ஒரு என்ட்ரி இருக்கும், வந்ததுக்கு அப்புறம் இந்த என்ட்ரிக்கு வந்துருச்சுன்னு கணக்குல வரும். பேஸ். இது புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி குரூப் நேம் போட்டு இங்க வர்றதுனால வியாபார கணக்கு வர வேண்டிய இனங்கள், கொடுபட வேண்டிய இனங்கள் கணக்கு வியாபார கணக்கு, அதே மாதிரி மாதிரி பால் சேல்ஸ் கணக்கு. இது அட்ஜஸ்ட்மெண்டா இருந்ததுன்னா நமக்கு இங்க வரும். இங்க பணியாளர் இலவச பால் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, பணியாளர் இலவச பால் அட்ஜஸ்ட்மெண்ட், பர்ச்சேஸுக்கு பர்ச்சேஸ், இப்படி ஒவ்வொன்றும் நேருக்கு நேர் வரும். ஓகேங்களா? இதுல நீங்க நடுவில் ஒரு என்ட்ரி ஆட் பண்ணணும்னா வேற என்ன என்ட்ரி ஆட் பண்ண போறீங்க? நான் இன்னைக்கு தேதியில நான் வந்து மேனுவலா ஒரு என்ட்ரி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வவுச்சர் பதிவுல, இதர வவுச்சர் பதிவுல நான் இன்னைக்கு ஒரு புக்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா செலவு கணக்குல எழுதுவீங்க. கரெக்டா? எந்த தேதிக்கு எழுதுவீங்க? 1/4ல நான் வந்து செலவு கணக்கு எழுதுவேன். இந்த 1/4க்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ட்ரி இங்க வந்துடும். சப்போஸ் அதுல பில் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இங்க டைப் பண்ற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கும். இது ஆட்டோ நம்பருங்கிறதுனால இங்க கொடுக்கல, நான் அதை வேணா மாத்திக்கலாம். இதுல என்ன பண்றீங்க? சாதலார் செலவுகள்ல நான் வந்து புத்தக பாரம் அப்படிங்கிற கணக்குக்கு பில் நம்பர் 144 அப்படிங்கிற பில் நம்பருக்கு நான் காசு எவ்வளவு கொடுத்து வாங்குறேன்? ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது சேவ் ஆயிடும். இப்படி நீங்க சேவ் ஆயிருக்கக்கூடிய ரெக்கார்டு ஆட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்படி நான் 1ஆம் தேதிக்கு கொடுத்துருக்கேன். 1ஆம் தேதிக்கு கொடுத்த அக்கௌண்ட் இங்க வந்திருக்குதான்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செலவு கணக்குல என்ன வந்திருக்குன்னா சாதலார் செலவு புத்தக பாரம் 500 ரூபாய் அப்படிங்கிறது. இது புரிஞ்சதுங்களா? இது வந்து என்னன்னா அந்த குரூப் நேமோட சேர்த்து நம்ம இதுல வர்றதுனால கன்ஃபியூஷன் ஆடிட்டருக்கும் வராது, உங்களுக்கும் வராது, எஸ்ஓக்கு வராது, அங்க ஆபீசர் யாருக்கும் வராது. காரணம் என்ன? எல்லாமே இங்க தெளிவா கொடுத்துருக்கோம். இங்க நம்ம புத்தக பாரம் அங்க கொடுத்தோம், 144 பில் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், அந்த என்ன குறிப்புல கொடுத்துருக்கோமோ அதுவும் இங்க சேர்ந்து. ஓகேங்க? மற்ற சாஃப்ட்வேர்ல வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். பட் இதுல தெளிவா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்மேட் அப்படிங்கறது வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் டே புக்கை பொறுத்தளவுக்கு 100% தெளிவா இருக்கும். யாரை கேட்டீங்கன்னா வேற சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்டீங்கனாலும் இது தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பேசிக்கா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே வரக்கூடிய இது வந்து வரவுனுடைய டோட்டல், அதுக்கு கீழே என்ன இருக்கும்? ஆரம்ப கையிருப்பு இருக்கும். இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணா இங்க ஒரு மொத்தம் வரும். அதே மாதிரி சரிகட்டல்ல இங்க ஒரு டோட்டல் வரும். இதே டோட்டல் தான் உங்களுக்கு இங்கேயும் வரணும். கணக்கு வச்சுங்க. இங்க 19,020 ரூபாய் வரவு, 500 ரூபாய் மட்டும்தான் நான் கேஷ்ல செலவு பண்ணியிருக்கேன். சரிங்களா?
இப்ப 19,020 100 கூட்டினா 19,120 ரூபா 50 பைசா. இதுல 500 ரூபா போச்சுன்னா நமக்கு இறுதி இருப்பு அளவு 18 ரூபா 620 ரூபா 25 பைசா. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி 65,801.20. இங்கே அதே தான். இந்த ரெண்டும் டேலி ஆகலைன்னா இந்த ரோஸ் கலர் இருக்கக்கூடியது ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல காமிக்கும். அப்ப என்னன்னா இந்த டே புக்ல நம்ம ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்ற மாதிரி கான்செப்ட்ல டைரக்டா பர்ச்சேஸ் சேல்ஸ்ல என்ட்ரி போட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுரும். இதர வச்சு என்ட்ரில நீங்க போய் ஒரு வரவு பக்கம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டீங்கன்னா செலவு பக்கம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடணும். இதே என்ட்ரி நீங்க அங்க போறதா இருந்தா வரவு பக்கம் வியாபார கணக்கு கலப்பு தீவன விற்பனை அப்படின்னு சொல்லி போட்டு 1,300 அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா செலவு பக்கம் நீங்க என்ன பண்ணணும், வர வேண்டிய இடங்கள்ல உறுப்பினர் தீவன கடன் விற்பனை கணக்கு 1,300 கொடுக்கணும். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட் நேம் வந்து 2-3 கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. முதல்ல போய் பார்த்துட்டு இது உறுப்பினர் வெறும் கலப்பு தீவன கடன் விற்பனைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனைன்னு வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா ஒரே என்ட்ரிய 2-3 ஹெட்லைன்ல மாத்தி போடும்போது நமக்கு எல்லாத்தையும் கூட்டினாதான் இங்க ரைட் சைட்ல இருக்க வியாபார கணக்கு டேலி ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி குரூப் நேம் மேல ஹெட் நேமா மாத்தி போடாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா கன்சைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அது ஒரே ஹெட்டிங்ல சூஸ் பண்ணி மேனுவலா என்ட்ரி போறதா இருந்தா கலப்பு தீவன கடன் விற்பனை நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணீங்க, நாளைக்கு காமு விற்பனைன்னு எழுதுவீங்க. அந்த மாதிரி வித்தியாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஒரே ஹெட்ல தான் கொண்டு போகணுங்கிறது தெரியும். சரிங்களா? நாம என்ன பண்றோம் அப்படின்னா தனித்தனியா என்ட்ரி போடும்போது ஒரு தடவை கலப்பு தீவன விற்பனை, உறுப்பினர் கலப்பு தீவன விற்பனை, அதுக்கப்புறம் காமு விற்பனை, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா எழுது. அப்போ 10 என்ட்ரி நமக்கு இருந்து டோட்டல் பண்ணாதான் நமக்கு என்ன வரும், ஒரு என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது புரியுதா? ஓகே. இதுல அதே மாதிரி விளக்கமாக இருக்கும். உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனை கணக்கு உறுப்பினரின் 390க்கு கடன் விற்பனை செய்த வகையில் நமக்கு எவ்வளவு 1,300 ரூபா அப்படிங்கிறது. இது புரியுது இல்லையா? சரி. நீங்க நடுவில் ஒரு என்ட்ரி போட்டா எப்படி வரும்னு கேட்டீங்க, அது இதுதான். இது எல்லாமே நமக்கு அந்த குரூப் நேம் வச்சு ஹெட் நேம் வர்றதுனால நமக்கு ஈஸியா இருக்கும். இதே சாதாரண செலவுல நீங்க இன்னொரு அக்கௌண்ட் என்ட்ரி போடணும்னா கூட என்ட்ரி போட்டுக்கலாம். நீங்க மாச கடைசியில என்ட்ரி போடும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பயணப்படி சம்பளம் எல்லாத்தையும் ஒன்னா என்ட்ரி போடுவீங்க இல்லையா? அப்படி என்ட்ரி போடக்கூடிய விஷயத்துக்கு தகவல் பதிவுல வவுச்சர் பதிவுல அப்படின்னா சாதாரண பொருள் செலவுகள்னு இருக்கு. இதுல போனீங்கன்னா நான் இப்போ 30 நாளுக்கு நான் ஒரு என்ட்ரி போடுறேன், அல்லது இதே 1 நாளுக்கு நான் ஒரு என்ட்ரி போடுறேன். தேதி வந்து 1/4. நான் வந்து கேஷ் இதாக கொடுத்துருக்கேன். நான் வந்து இபி பில் கட்டினது, அந்த இபி பில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்துட்றேன். சரிங்களா? சாதாரண செலவுல மின் கட்டணம்னு இருக்குமா, அந்த மின் கட்டணம் எங்க இருக்குன்னு பாருங்க. மின் கட்டணம் இதுல வந்து நான் ஒரு 1000 ரூபாய் கட்டுறேன். சரிங்களா? அடுத்தது பயணப்படின்னு ஒண்ணு இருக்கு. பயணப்படி நான் ஒரு 300 ரூபாய் கொடுக்குறேன். சரிங்களா? இதுக்கு அதே மாதிரி வவுச்சர் நம்பர் ஏதாவது இருந்தா நீங்க இங்க போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வவுச்சர் நம்பர். நான் இப்போ 2ஆம் நம்பருக்கு வவுச்சர் மாத்திக்கலாம், அந்த இடத்துல மாத்திக்கலாம். இப்போ அடுத்ததுக்கு வந்து 56ன்னு வச்சுக்க, அதுல என்ன பில் நம்பர் இருக்குதோ பில் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல கணினி கட்டணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2000 ரூபாய் பே பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்படி நீங்க பே பண்ணதெல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா என்ன தேதி 1/4/2024 அதை நோட் பண்ணிக்கீங்க. இங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா இதுக்கு உண்டான என்ட்ரி உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி வரும்போது அதே குரூப் நேம்ல, அதாவது சாதாரண செலவுங்கிற ஒரே குரூப் நேம்ல உங்களுக்கு கீழே வந்துடும். பாத்தீங்கன்னா அப்ப நீங்க இந்த குரூப் நேமை பேஸ் பண்ணி நீங்க போட்டிருக்கிற என்ட்ரி எல்லாம் வந்திருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். நாம என்ன பண்ணிருக்கோம், மின் கட்டணம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோமா, பயணப்படி எவ்வளவு கொடுத்துருக்கோம் 300 ரூபாய் கொடுத்துருக்கிறோமா, அதே மாதிரி கணினி கட்டணம் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் 2000 கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து இங்க 3800 ரூபாய் வந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்கா இறுதி இருப்பு மாறிடுச்சா. இப்ப 2ஆம் தேதிக்கு நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய இறுதி இருப்பு அங்க உங்களுக்கு ஓப்பனிங் டான்ஸ் ஆகும். ஓகேவா? அன்னைக்கு தேதியில் என்ன பர்ச்சேஸ் இருக்கு, என்ன சேல்ஸ், அன்னைக்கு தேதியில் என்ன கணக்கு எழுதி இருக்கு, இது புரியுதா? சரி. இப்ப நம்ம சாதாரண செலவுகளுக்கும் வியாபார செலவுகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி வியாபார கணக்குக்கும் நமக்கு 4வது வருமானத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. 4வது வருமானம் அப்படிங்கிறது வந்து பேங்க்ல இருந்து வட்டி வருது, எக்ஸஸா நமக்கு வரக்கூடிய இன்கம் பூரா 4வது வருமானத்துல இருக்கும். சரிங்களா? பழைய கணக்கை நான் சேல்ஸ் பண்ணேன், அதுல எனக்கு இவ்வளவு வந்தது, இது 4வது வருமானத்துல. இதே வியாபார கணக்குல நமக்கு வரவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் பூராமே அதுல வியாபார கணக்குல வரும். ஓகேங்களா? சாதலார் செலவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
நான் இந்த சொசைட்டிக்காக செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் சாதவார செலவு அப்படிங்கிற கணக்கில் வரும். இந்த செலவுகளை நம்ம வியாபார செலவுன்னு எங்க பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல், கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கினேன், அதே மாதிரி அனலைசர் வாங்கினேன், அனலைசர் ரிப்பேர் பண்ணேன், இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த யூனிட்ல முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இருந்தா இந்த இடத்துல சேல்ஸ்க்கு உண்டான விஷயம். அப்ப அந்த மாதிரி சேல்ஸுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது நமக்கு வியாபார செலவு கொண்டு. இதுல பாத்தீங்கன்னா ஆபீஸ் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், இதை வந்து சாதாரண செலவு கொண்டு வருவோம். அதே வந்து கேனுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்போம், இல்லைன்னா கேனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கேன் ரிப்பேர் செலவுன்னு ஏதாவது பண்ணும்போது அது வந்து வியாபார செலவு. இது வித்தியாசம், அவ்வளவுதான். அப்ப 4வது வருமானம்னா என்ன, வியாபார கணக்குல வருமானம்னா என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி சாதாரண செலவுன்னா என்ன, வியாபார செலவுன்னா என்ன அப்படிங்கிறது. இந்த மாதிரி வித்தியாசத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹெட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் அந்த குரூப் நேம் ஹெட் நேம் நமக்கு சேர்ந்து வரும்போது அக்கௌண்ட்ஸ்லயே அதே மாதிரி டே புக்லயும் உங்களுக்கு அதே மாதிரி கேட்டகரியில வரும்போது ஆடிட்டருக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்போம், சாதாரண செலவுக்கு வியாபார செலவு எழுதிருப்போம். இப்ப பேரறிஞர் அண்ணா நாள் நிதினு ஒண்ணு இருக்கு. அண்ணா நாள் நிதி பாத்தீங்கன்னா மெம்பருக்கு இருந்து வரும்போது நம்ம கொடுபட வேண்டிய இடங்கள் வைப்போம். காரணம் கேட்டா அதை வாங்கி நாம வச்சு போறது கிடையாது, எங்க கொடுப்போம், யூனியன் கொடுப்போம். அது கொடுபட வேண்டிய இடங்கள். சரிங்களா? அதே இதை பண்ணுவோம், உறுப்பினர் ₹1 கொடுக்கறது கொடுபட வேண்டிய இடங்கள் இருக்கும். நாம சொசைட்டில இருந்து 50 பைசா கொடுக்கறத சாதாரண செலவுல கொண்டு வரணும். சரிங்களா? இதே யூனியனுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா வர வேண்டிய இடங்கள்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க. சரிங்களா? அங்க யூனியன்ல இருந்து வர வேண்டியது அந்த மாதிரி விஷயங்கள் நாம இங்க பிரிச்சுக்கிற மாதிரி. ஒரே பேர்லங்கிற அண்ணா நல நிதி தான், அது உறுப்பினர்கிட்ட இருந்து வரும்போது கொடுபட வேண்டிய இடங்கள், சொசைட்டில இருந்து நம்ம செலவு பண்ணும்போது சாதாரண செலவு. ஓகேங்களா? இந்த பேரறிஞர் அண்ணா நல நிதிங்கிறது நம்ம சாப்ட்வேர்ல மட்டும்தான் ₹1 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிச்சுக்கணும். சரிங்களா? 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு பட்டுவாடால நீங்க பிடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 31ஆம் தேதி கிராஸ் பண்ணக்கூடிய பட்டுவாடால அதுவே பிடிச்சுக்கணும் ₹1. அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, அந்த ₹1 பிடிக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் 6ல இருந்து ஃபார்ம் 10 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் கூட அதுவே என்ட்ரி போட்டுக்கும். ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்துருச்சுன்னா மெம்பருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா அது கிளைம் பண்ண போகும்போது எனக்கு அந்த ரெக்கார்டை கொண்டு அந்த ரெக்கார்டை கொண்டு வாங்க, அப்ப ஃபார்ம் 6 கொண்டு வா, ஃபார்ம் 10 கொண்டு வாங்க, அப்போ உட்காந்து நம்ம புதுசா எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். அது ஒரு மெம்பருக்கு மட்டும் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா அறிக்கைகள்லயே உதவி பெட்டியில ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ரொபோசல்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா PIN பேரறிஞர் அண்ணா நல்லது ஃபார்ம் 6 to 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல போனீங்கன்னா ஃபார்ம் 6 எனக்கு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்ம் 6ல என்ன டேட்டா வேணுமோ அது இருக்கும். ஃபார்ம் 7 என்ன டேட்டா வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஃபார்ம் 7க்கு மந்த் செலக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த மந்த் செலக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீட்டெயில் இங்கேயே தெரியும், அந்த ஃபார்மேட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. அவரு பால் ஊத்தர் மெம்பரா என்ன, அது ஃபேமிலி மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் கேட்டல் சர்வர் இருக்கு, அவர் ₹1 பே பண்ணிட்டாரா இல்லையா, சொசைட்டி பங்கு 50 பைசா பே பண்ணிட்டோமா இல்லையா, யூனியன்ல இருந்து 50 பைசா நமக்கு பிடிச்சிட்டாங்களா இல்லையா, என்னைக்கு தேதி நமக்கு ரெசிப்ட் ஆச்சு, இந்த டீட்டெயில் அவங்க கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்களா இல்லையா? நாம இந்த டேட்டா கொடுக்கலன்னா என்ன ஆகுன்னா அந்த மெம்பருக்கு நமக்கு போய் சேர வேண்டிய பெனிஃபிஷியரை சேர்த்த முடியாது. புரிஞ்சுதுங்களா? இது ஃபார்ம் 9. ஃபார்ம் 8 இருக்கு, ஃபார்ம் 9 இருக்கு. ஃபார்ம் 9 பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பேர் புதுசா வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில். ஃபார்ம் 8 அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் 15 டிஜிட் கோடு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். ஃபார்ம் 10 அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஃபார்ம் 10ல பாத்தீங்கன்னா அவரு ஏப்ரல் மாசத்துல இருந்து நமக்கு இப்ப டிசம்பர் மாசம் நடக்குது, ஆனா நம்ம இதுல என்ட்ரி போட்டுருக்கிறது 7வது மாசம் வரைக்கும் 8வது மாசம் வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்கோம், 10வது மாசம் வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்கோம். இந்த 10வது மாசம் வரைக்கும் அவருக்கு பிடிச்சிருக்கமா அப்படிங்கிறாங்க. இந்த 14 ராமசாமி அப்படின்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா மெம்பர் ₹1 எவ்வளவு வந்திருக்கு, ₹7 வந்திருக்கு, சொசைட்டில இருந்து ₹3000 கொடுத்துருக்கோம், யூனியன்ல இருந்து ₹3000 கொடுத்துருக்கோம். அது மாதிரி கடைசி ரெசிப்ட் டேட் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கும். 31/10 இருக்கு, ஏப்ரல் மாசம் கொடுத்துருக்கோம், மே மாசம் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 4 மாசம் தான் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு அந்த இதை மறுபடியும் திருப்பி கண்டினியூ பண்றதா இருந்தா இதுக்கு என்ன பெனால்ட்டி இருக்கோ அந்த பெனால்ட்டி திருப்பி நம்ம இன்னொரு தடவை பிடித்தங்களை என்ட்ரி போட்டா ஆட்டோமேட்டிக்கா. இது கான்செப்ட் புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அந்த ₹1 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு என்ட்ரி போடுறதுக்கு நார்மலா பார்த்தா மற்ற சொசைட்டி சாஃப்ட்வேர்ல எல்லாம் மற்ற சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எத்தனை மெம்பர் இருக்காங்க அத்தனை மெம்பருக்கு நீ தனித்தனியா டைப் பண்ணணும். இதுல பட்டுவாடா எந்த மெம்பருக்கு போதோ மெம்பருக்கு மட்டும் ₹1 பிடிச்சிக்கும், நான் மெம்பருக்கு பிடிக்காது. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் சிம்பிளாவே நம்ம அதில் கொடுத்தோம். பேசிக் புரியுது இல்லையா? சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் பார்ப்போம். நான் இதுல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா உறுப்பினர் பால் பணம் பட்டுவாடா பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இது என்னன்னா பேங்க் பேமெண்ட் நான் பண்றேன்,
இதே எடுத்துப்போம். இது வந்து என்னன்னா 1வது பட்டுவாடா, அதாவது 1வது பட்டுவாடா பீரியடுங்கிறது 1/4 இருந்து 7/4 வரைக்கும் ஒரு பட்டுவாடா பீரியட் இருக்கு. அந்த பட்டுவாடா பீரியட்ல பேங்க் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். டோட்டலா எவ்வளவு இருக்கு? 3,62,949 இருக்கு. இது நான் வந்து பேங்க்ல வந்து 8ஆம் தேதி பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கேன். இந்த 8ஆம் தேதி பாஸ் பண்ணி என்ட்ரி அடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரி பூராமே அதுவே போட்டுக்கணும். பேங்க் அப்படிங்கறது மட்டும் நீங்க செலக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா பேங்க் அப்படிங்கறது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில இடிசிசி பேங்க்ல வச்சிருப்போம், ஒரு சிலர் கார்பரேஷன் பேங்க்ல வச்சிருப்போம். அப்ப எந்த பேங்க் பேமெண்ட்ல இருந்து நம்ம அதை வரவு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம செலவு பண்ணிருக்கோங்கிறத நம்ம அதை கொடுக்கணும். ஓகேவா? இப்ப சேவிங் கணக்கு மத்திய கூட்டுறவு வங்கி இந்த உண்டான பேலன்ஸ் இங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் காமிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஷ்ல ரெசிப்ட் பேமெண்ட். இது கேஷ் ஏதாவது மெம்பருக்கு கேஷ் ஆப் இருந்தா இந்த இடத்துல வரும். பேமெண்ட் ஏதாவது கேஷா நம்ம ரெசிப்ட் பண்ணிருந்தா இந்த இடத்துல வந்துருக்கும். இதுல அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில ரெசிப்ட் பேமெண்ட் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில உறுப்பினர் முன்பணம் மொத்தம் எவ்வளவு? 38,541 ரூபாய் மெம்பருக்கு பிடிச்சிருக்கும், அது வந்திருக்கு. கலப்பு தீவன விற்பனைக்கு 1,300 ரூபாய், நம்ம அந்த 391 போட்டோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கும். அதே மாதிரி உறுப்பினர் கடன் விற்பனை கணக்கு 800 ரூபாய் இங்க வந்திருக்கு, அதுல வந்து வரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மீதி இருக்கக்கூடியது பேங்க் அமௌண்ட், இது போட்டுட்டு இங்க கீழே ஆட் பண்ணீங்கன்னாவே கீழே இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் டேலி ஆயிடும். ஓகேவா? இது டேலி ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லெட்ஜருக்கு வந்துடும். ஓகேவா? நான் சேவ் பண்றேன். இங்க என்ன மாறி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு அங்க வந்துடும். இதே நான் வந்து நாலாவது என்ட்ரி போடுறேன் அப்படின்னா, நாலாவது என்ட்ரி வந்து எனக்கு வந்து 22ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம், 5வது என்ட்ரி போடுறேன். அதான் 31 கிராஸ் பண்ணும் இல்லையா, அது பேரு நீங்க அண்ணா நாள் அதே பிடிச்சுக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன். இது வந்து நான் என்ன பண்றேன்னா 6/5 பேங்க் பேமெண்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, இதுவே என்ன பண்ணா உறுப்பினர் அந்த அறிஞர் அண்ணா நாள் நிதியெல்லாம் பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்துடும். இது எப்படி பிடிக்குங்கிறதுன்னு சொல்லிடுறேன். அறிக்கைகள்ல பட்டுவாடா பேமெண்ட்ல பேங்க் பேமெண்ட்ல போயிட்டு இதுல இந்த 5ஆம் நம்பர் பட்டுவாடா அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்கன்னாவே 5ஆம் நம்பர் பட்டுவாடா 29/5 சேவிங் பேங்க், அதர் பேங்க் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த கான்செப்ட்ல இங்க வந்துடும். இது கொடுத்துட்டாவே நமக்கு என்ன ஆகுதுன்னா அறிஞர் அண்ணா நாள்லேருந்து 1 ரூபா பிடிச்சிருக்கிறதா கணக்கு வரும். இது ஏற்கனவே ஏதோ ஒரு பட்டுவாடால பிடிச்சிருக்கிறாங்க, அது என்ன பட்டுவாடான்னு மட்டும் பார்த்துருவோம். பட்டுவாடா அறிக்கையில கேஷ் பேமெண்ட்ல 7 நாள் பேமெண்ட்ல அறிஞர் அண்ணா வந்து 1 ரூபா பிடிச்சிருக்கோம். டிடக்ஷன்ஸ்ல 1 ரூபாய் இல்லை. இந்த 22 நாள் டு 28 நாள்ல இந்த 1 ரூபா பிடிச்சிருக்கோம், தெரியுதா? அப்போ 4வது பட்டுவாடால பிடிச்சிருக்கோம். நம்ம இதுல 4வது பட்டுவாடாவே ஆட் பண்ணுவோம். ஏன் இது மெயினா 4வது பட்டுவாடா நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அறிஞர் அண்ணா நாள் அது ஆட்டோமேட்டிக்கா கணக்கு எழுதிக்குதா அப்படின்னு பாக்கிறதுக்காக நான் வந்து 28ஆம் தேதி நான் 30/4 பேமெண்ட் பண்றதா கணக்கு. பேங்க்ல என்னைக்கு தேதி பேமெண்ட் பண்றோமோ அந்த தேதி
இது கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது 4வது பட்டுவாடா, தேதி 22 to 28, பேங்க் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் 3,55,144.70 அப்படிங்கிறது பேங்க் பேமெண்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு பண்றோம். கொடுத்தோடனே அதுவே என்ன பண்ணீங்கன்னா கொடுப்பட வேண்டிய இடங்களுக்கு 174 ரூபா, 174 சாம்பிள் சம்திங் இருக்கு, அதனால 1 ரூபா பிடிச்சிக்குது. இதே பார்த்தீங்கன்னா கொடுப்பட வேண்டிய இடங்கள்ல பேரறிஞர் அண்ணா நலநிதி இதுல பாதி 87 ரூபா இருக்கு. இந்த 87 ரூபா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பட வேண்டிய இடங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரில கொண்டு போயிட்டு என்ன பண்ற சாதக செலவுல 87 ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அதுவே எழுதிக்கும். அதாவது 174 ரூபா மெம்பருக்கு இருந்து பிடிச்சது, 87 ரூபா சொசைட்டி கணக்குல இருந்து நாம பேமெண்ட் கொடுத்தோம் அப்படிங்கறது சேர்த்து நம்ம அந்த பேமெண்ட்ல என்ட்ரி வந்தது. அப்ப இதுல மீதி இருக்கிற பேமெண்ட் என்னது பேங்க்ல இருந்து நாம செக் கொடுத்தது. அப்ப எந்த வங்கிகள் நேம் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வங்கிகள் 30 நாள்ல நான் கொடுத்துருக்கேன். சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது இதை ஆட் பண்ணிட்டுன்னா இங்க 0 2 டேலி ஆயிடும். சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த என்ட்ரி பூராமே என்னன்னா அதுவே ஒரு சின்ன எழுதிக்கும். இது என்னைக்கு தேதி கொடுத்துருக்கோம், 30 நாள் கொடுத்துருக்கோம் கரெக்டா. அப்போ இந்த 30 நாள் நீங்க போய் பாத்தீங்கன்னா டே புக்ல உறுப்பினர் பால் பணம் பாக்கி கொடுபட வேண்டிய இனங்களுக்கு இங்க வந்துருச்சா. சாதக செலவுல ஒரு 87 ரூபா கொடுத்துருக்குறோமா. பேரறிஞர் அண்ணா நலநிதி 22 நாள் 28 நாள் வரைக்கும் தானே பேமெண்ட்லாம் நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்துருச்சா. அதே மாதிரி வரவு பக்கம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம முன்பணம் பிடிச்சிருக்கிறோமோ அதுக்குண்டான அமௌண்ட் உறை கடன் விற்பனைக்கு. அதே மாதிரி பால் பொருட்கள் கணக்குது. கொடுபட வேண்டிய இடங்கள்ல பேரறிஞர் அண்ணா நலநிதிக்கு மெம்பர் இருந்து வந்தது எவ்வளவு, 174 ரூபா. சாதக செலவு சொசைட்டியோடைய பங்கு 87 ரூபா. பேங்க்ல இருந்து நம்ம ரெசீவ் பண்ணது இத்தனையும் இதுவே வந்து ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. அதான் இந்த அளவுக்கு பக்காவா உங்களுக்கு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா இதை என்ட்ரி போட்டுட்டா நமக்கு டே புக்ல வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா R&D வரைக்கும் அதுவே வந்துடும். இருக்கிறதுல கஷ்டமான போர்ஷன் பூரா நான் பார்த்துட்டேன். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யூனியன் பில் என்ட்ரி போடுறது. அந்த யூனியன் பில் என்ட்ரி போடுறதும் இங்கேயே பாத்தீங்கன்னா ஒன்றிய பால் விற்பனை பதிவு. இது எப்பன்னா நமக்கு யூனியன் பில் உள்ள வருது இல்லையா, அந்த யூனியன் பில் உள்ள வரக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி பேங்க்ல நமக்கு என்னைக்கு தேதி வருதோ அந்த யூனியன் பில்லுல அந்த தேதியை பின்னாடி பென்சில்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப யூனியன் பில் எடுத்து அடிக்கும் போது அந்த எந்த தேதியில பேங்க்ல பேமெண்ட் வந்ததுங்கிறது இங்க என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா அந்த தேதி 14ஆம் தேதி எனக்கு பேங்க்ல வந்திருக்கு. இந்த 14ஆம் தேதி மே மாசம் வந்தது எனக்கு என்ன அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 1/4/2024 இருந்து 10/4/2024 வரைக்கும் பால் ஊத்துறதுக்கு உண்டான பில் கரெக்டுங்களா. அதுல நான் பிஎம் எவ்வளவு ஊத்திருக்கேன், சிஎம் எவ்வளவு ஊத்திருக்கேன். ஓகேங்களா. அதுல பிஎம்ஆ இருந்தாலும் எல்லாமே சிஎம்ஆ கன்வெர்ட் பண்ணி ஒட்டுக்காதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட், அதாவது அந்த லிட்டர் வந்திருக்கு. அதுல கிராஸ் அமௌண்ட் ஒன்று இருக்கும், பிடித்தங்கள் எல்லாம் இல்லாம டோட்டலா பாலுக்கு மட்டும் என்ன பேமெண்ட் வந்திருக்குன்னு வந்திருக்கு, அதுக்கு உண்டான அமௌண்ட் இங்க இருக்கு. இதுல பிடித்தங்கள் அவங்க என்ன பிடிச்சிருக்காங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 396 ரூபா பிடிச்சிருக்காங்க. பேங்க்ல இருக்கிறது 3,95,000. இந்த ரெண்டையும் கூட்டா நமக்கு இந்த அமௌண்ட் வரணும். ஓகேங்களா. அதனுடைய டோட்டல் வந்து இங்க போட்டிருக்கிற டோட்டல் கீழே இருக்கும். கிராஸ் பில் அப்படிங்கிறது மேல இருக்கிற டோட்டல் இங்க வரும். இந்த ரெண்டையும் கழிச்சுன்னா இந்த பேலன்ஸ் 0ன்னு இருந்தா தான் இது சேவ் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்க இங்க தேதி நீங்க டைப் பண்ண இங்க ஆட்டோமேட்டிக்கா ரெமார்க்ஸ் அதுவே எழுதிக்கும். 1/4 இருந்து 10 வரைக்கும் அப்படிங்கறது எழுதிக்கும். இதை சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேமெண்ட் வந்ததா கணக்கு எழுதிக்கும். இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா யூனியன்ல இருந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 3,95,861 ரூபா அப்படிங்கறத என்ட்ரி போட்டு 2 என்ட்ரி எழுதும். எப்படின்னா 10ஆம் தேதி அன்னைக்கு யூனியன்ல இருந்து எனக்கு வர வேண்டிய இனங்களுக்கு ஒரு கணக்கு எழுதிக்கும். இந்த 14/5 என்ன பண்ணும், அந்த பேமெண்ட் எனக்கு வந்துருச்சுன்னு எழுதிக்கும். ஓகேங்களா. இந்த 2 டேட்டை ஞாபகம் வச்சுங்க, அது என்ன பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். நான் சேவ் கொடுக்குறேன். ஏற்கனவே இருந்தாலும் சேவ் கொடுத்தீங்கன்னாலும் திருப்பி அது ஓவர் ரைட் தான். ஓகேங்களா. நான் இதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ்ல போட்டிருக்கேன், நான் இப்ப அக்கௌண்ட்ஸ்ல போட்டிருக்கிறது நான் இப்ப கரெக்ஷன் போட்டு டபுள் என்ட்ரி ஆகுமானா வராது. ஏற்கனவே இருக்கிற என்ட்ரி அழிச்சிட்டு இந்த என்ட்ரி போய் புதுசா இருக்கும். அதான் திஸ் அறிக்கைகள்ல தினசரி பீரியட்ல 10 நாளுக்கு இதுல பாத்தீங்கன்னா வர வேண்டிய இனங்கள் ஒன்றிய பால் விற்பனை அனாமத்து கணக்கு என்னைக்கு தேதியில இருந்து 1/4 இருந்து 10 நாள் வரைக்கும் எவ்வளவு வரணும், 3,95,861 ரூபாய் 20 வரணும் அப்படின்னு. வியாபார கணக்குல என்ன பண்ணணும்னா ஒன்றிய பால் விற்பனை கணக்குன்னு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பால் கொள்முதல் கணக்கு, இது பால் விற்பனை கணக்கு.
இப்போ யூனியனுக்கு பால் விற்பனை செஞ்சது அதே மாதிரி 1/4 to 10/4 எனக்கு எவ்வளவு வரணும்னு எழுதி. இது என்னைக்கு தேதி நமக்கு பேமெண்ட் வந்தது? 14/5 வந்தது இல்லையா? 14/5 அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் பிடித்தங்கள் போக எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடங்கள்ல வரவு பக்கம் என்ன பண்ணலாம், அங்க செலவு பக்கம் இருந்தது நீங்க வரவு பக்கம் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்றிய பால் விற்பனை கணக்கு வரவு வைக்க கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும், வர வேண்டிய இடங்கள்ல என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அதுக்கு தான் வரவு வைக்கணும். அப்போ வர வேண்டிய இடங்கள்ல ஒன்றிய பால் விற்பனை அனாமத்துன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எழுதுனதுக்கு 1/4 to 10/4 வரவு எனக்கு இங்க அதே அமௌண்ட் வந்துடும். ஆனா பேங்க்ல வந்த அமௌண்ட் எவ்வளவு? 3,95,465 ரூபா. மீதி இருக்கிற பிட்டுங்கிறது டிடிஎஸ்க்கு 396 ரூபா பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 என்ட்ரியும் அதுவே போட்டுது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு பில் என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி பில் நமக்கு அப்பதான் கணக்கு. அப்படி போடும்போது என்ன பண்ணணும்னா அந்த கொடுபட வேண்டிய இடங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த 31ஆம் தேதிக்கு அதை வர வச்சு. ஆனா அந்த பேமெண்ட் மட்டும் என்ன பண்ணும், பேங்க் பேமெண்ட் மட்டும் என்ன பண்ணுன்னா 4வது மாசத்துக்கு மேல வரும்போது அந்த தேதிக்கு வரவு பண்றது. அந்த மாதிரி விஷயங்கள் இதுல பண்ணுவோம். சரி, இது பண்றதுனால நமக்கு என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா அறிக்கைகள்ல பொதுப்பேர் எடுக்கும்போது அந்த யூனியன் பில்ல மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. யூனியன் பில் சேல்ஸ் டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது தனியா எடுத்துக்கிறது ஆப்ஷன் இருக்கு. இது அந்த 36 பில், அதாவது ஒரு மாசத்துக்கு 3 பில்லுன்னா 12 மாசத்துக்கு நமக்கு எவ்வளவு? 36 பில். அந்த 36 பில்லும் நமக்கு இதுல லிஸ்ட் ஆகும். அந்த 36 பில்லுடைய டோட்டல் அதே மாதிரி அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இதுலயே வந்துடும். அப்போ அந்த 36 பில்லை எடுத்து வச்சு இந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்து வச்சு அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா அந்த மாதிரி கான்செப்ட் இதுல. இது கிட்டத்தட்ட இந்த சொசைட்டி பார்த்தீங்கன்னா 2000ல இருந்தே நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா அவங்களோட அவ்வளவு டேட்டா இருக்கு. 2010ல இருந்து கணக்கு வச்சீங்கன்னா கூட இன்னைக்கு தேதி வரைக்கும் நமக்கு எவ்வளவு 15 வருஷம் ஆச்சு. அந்த 15 வருஷம் டேட்டா அதுல இருக்கு. ஓகேங்களா? இது 1/4 இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, எதுக்கெல்லாம் பிடித்தங்களை கொடுத்துருக்காங்க, பேங்க் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதுலயே வரும். இது போக இதுல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வரும். எரும்பால் எவ்வளவு வந்திருக்கு, பசும்பால் எவ்வளவு வந்திருக்கு, இந்த டோட்டல் இப்ப ரீசெண்டா கேட்டிருக்காங்க, இதையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு என்னென்ன செலவு இருக்கு அப்படிங்கறது மாச வாரியா நமக்கு கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னா 12 மாசத்துக்கு உண்டான அப்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கும். இது ஒவ்வொரு பில் வைஸ் அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கு 3 பில் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது அவங்களுக்கு பார்த்தா டெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இது நம்ம எங்கேயாவது என்ட்ரி போட்டோமா, அங்க என்ட்ரி போட்ட ஒரே என்ட்ரி டே புக்கு வந்துச்சு, டே புக் இருந்து புதுல லெஜருக்கு வந்து லெஜர்ல இருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்என்டிக்கு போயிடும். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி நம்ம போட்டிருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அறிக்கைகள்ல இந்த வரவு செலவு கணக்கு முழுமையானதுன்னு இருக்குது இல்லையா, இதுல போனீங்கன்னா நீங்க தேதி வைஸ் கொடுத்தாலும் சரி, இயர் வைஸ் கொடுத்தாலும் சரி, மந்த் வைஸ் கொடுத்தாலும் சரி, டேட் வைஸ்னா 1/4 இருந்து 31. இப்போ 9ஆம் மாசம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போட்டு ப்ராஃபிட் ஆகிறத எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சென்டிவ் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு ஆர்என்டி வேணும்னு கேட்பாங்க. அப்ப எந்த தேதி வரைக்கும் கேட்கறாங்களோ அந்த தேதி வரைக்கும் நீங்க இதுல போட்டுட்டு வியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்என்டி அந்த தேதி வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆர்என்டில கடைசியில கீழே வரக்கூடிய டோட்டல் வரவு பக்கமும் செலவு பக்கம் டேலி ஆகும். ஓகேங்களா? ஆர்என்டிங்கிறது ரெசிப்ட் அண்ட் டிஸ்போர்ஸ்மெண்ட். வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு. நீங்க முதல்ல எவ்வளவு வேணா போட்டிருக்கலாம். அந்த முதல்ல இருந்து நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறீங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கிறீங்க, அந்த சேல்ஸுக்கும் பர்ச்சேஸுக்கும் நடுவில் இருக்கிற ப்ராஃபிட்ல நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறீங்க, இது இல்லாம இதர இன்கம் ஏதாவது இருக்குது அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு வரக்கூடிய வரவு செலவு கணக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோஸ் கரண்ட் அதாவது கேஷ் பேலன்ஸையும் கூட்டி கழிப்பாங்க. அப்படி கழிக்கும் போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த கீழே கடைசியா வரக்கூடிய இந்த 2 டோட்டலும் டேலி ஆகணும். இந்த 2 டோட்டலுக்குள்ள டிஃபரன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸ் தான். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 1/4க்கு கூட்டுவாங்க, 31/3க்கு நம்ம என்ன தேதி வரைக்கும் இருக்குமோ அதை கழிப்பாங்க. இந்த 2 பேலன்ஸ் டேலி ஆச்சுன்னா நமக்கு என்னது 100% அக்யூரஸா கரெக்டா கணக்கு கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். இதுல மீறி தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஏதாவது என்ட்ரி போடாம இருப்போம், இல்லைன்னா என்ட்ரி மாத்தி போட்டிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதாரண செலவுல எதெல்லாம் பயன்படுத்தி இருக்கோமோ அதனோட டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? இது அவங்க கேட்டிருக்கிற அதே ஃபார்மேட்ல ஆரம்பத்துல இருந்து கடைசியில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வர வேண்டிய இனங்கள் வரும், அப்புறம் கொடுபட வேண்டிய இனங்கள் வரும், வியாபார கணக்கு வரும். அதுல வரும் இந்த வியாபார கணக்குல என்ன பண்ணுவாங்கன்னா நான் பால் கொள்முதல் இவ்வளவு பண்ணிருக்கேன், சரிங்களா, இது நான் வந்து கொடுபட வேண்டிய இனங்கள்ல போய் செக் பண்ணுவாங்க, கிராஸ் செக் பண்ணுவாங்க. உறுப்பினர் பால் பணம் பாக்கி இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்தாச்சா, இது வியாபார கணக்குல உள்ள வந்தது. இதை நான் என்ன பண்றேன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்கு மாத்தி இதுக்கு தான் வர வைப்பேன். அப்படி வர வைக்கும்போது இந்த 12,43,000 இங்க 14 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/4 ஏதாவது பேலன்ஸ் வந்திருக்கு, அதையும் சேர்த்து கொடுத்துட்டு போனோம். புரியுதுங்களா?
அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா நல்லது 261. நம்ம இதுல வந்து பேரறிஞர் அறிஞர் அண்ணா நல்லது வந்து கொடுபட வேண்டியது வர வேண்டியனங்கள் மற்றெல்லாம் போட்டு பேங்க் பேமெண்ட் பண்ணியிருந்தால், அதாவது ஏதாவது ஒரு யூனியன் பில்ல இருந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வரவு செலவு அங்கே டேலி ஆகும். நம்ம வாங்கினதை நம்ம யூனியனுக்கு பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அப்போ அது டேலி ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சாதகால செலவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செலவுகள்ங்கிற ஹெட்டிங்ல இருக்கிறதுனால 100% செலவு பக்கம் மட்டும்தான் வரணும், வரவு பக்கம் வரக்கூடாது. இது ரூல். இது எதுக்காக அப்படின்னா, செலவு அப்படிங்கறத வரவு பக்கம் விட முடியாது. நான் டீ கொடுத்துட்டேன், நான் அதனால 10 ரூபா அவங்ககிட்ட வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், 10 ரூபா அவனுக்கு கொடுத்துட்டு தான் வர முடியும். அப்ப செலவு பக்கம் செலவு மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி 4வது வருமானங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இன்கம் எழுதுவோம். வட்டி வரவு. வட்டி வரவுன்றது திருப்பி நான் பேங்க் பேமெண்ட் பண்ணா அது பேங்க் என்ட்ரியில தான் வரும். பட் வட்டி வரவுல வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அந்த வியாபார கணக்கு தீவன விற்பனைன்னு எழுதுனா தீவன விற்பனையில் தான் இருக்கணும். கடன் விற்பனையா இருந்தா வர வேண்டிய இனங்கள் கணக்கு மாத்தி தான் வரவு வைப்போம். ஓகேங்களா? அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நான் மறுபடியும் வியாபார கணக்கு தீவன விற்பனைன்னு போட்டு வர வைக்கக்கூடாது, செலவு கணக்குல எழுதக்கூடாது. கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள், அதை மட்டும் புரிஞ்சுட்டா போதுமான. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல எது இருந்தாலும் வவுச்சர் என்ட்ரியில நாம மேனுவலா என்ட்ரி போட்டுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆடிட்டருக்கு தேவையான அத்தனை ரிப்போர்ட்ஸும் முதல்ல இருக்கு. சரிங்களா? இது இல்லாம நம்ம அடுத்தது பார்க்கறது இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படி பட்டுவாடா காலம் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி இன்சென்டிவ்க்கு என்ன பண்ணணும், ஒரு பீரியட் கிரியேட் பண்ணணும். அப்படி இந்த பீரியட் கிரியேட் பண்ணது இல்லை. நான் 1/7 to 30/9 2 மாசம் கொடுத்துருக்காங்க. கடைசியா நான் இதுல வந்து ஆட் கொடுக்குறேன், 10வது மாசம் கொடுக்குறேன்னா இந்த கடைசியா கொடுத்துருக்கிறது என்னது 30/9 கொடுத்துருக்கோம். அப்போ 1/10 இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரம் டேட் வந்துடும். அது 31/10 வரைக்கும். ஏன்னா மாசத்துக்கு ஒரு தடவை இன்சென்டிவ் அப்படிங்கிறது தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஎம் இன்சென்டிவ் 3 ரூபா, சிஎம் இன்சென்டிவ் 3 ரூபா கொடுத்துருக்காங்க. நான் இதுல கொடுத்துட்டேன். நாளைக்கு இதே 5 ரூபாய்ன்னு மாத்துறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த பட்டுவாடாக்கு மட்டும்தான் 5 ரூபாய் மாறணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல 3 ரூபா தான் இருக்கும். அப்ப நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. சரிங்க? பிஎம்க்கு நாளைக்கு கிடையாது, பிஎம் வந்து கம்மியா தான் வருது, சிஎம்க்கு மட்டும் தான் இது 0 பண்ணிக்கலாம். அப்போ பிஎம் ஊத்துறவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக் இன்சென்டிவ் 0 வரும். சரிங்களா? இந்த பட்டுவாடாக்கு மட்டும், அதாவது இந்த பீரியடுக்கு மட்டும். ஓகேவா? இதுக்காக வச்சிருக்கோம். இது நாளைக்கு இல்லை அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டா இந்த பீரியடுக்கு மேல இருக்கிறது எதுவும் ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகாது. கான்செப்ட் புரியுதுங்களா? இத்தனையும் யோசிச்சுதான் நம்ம இதில் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி என்ட்ரி போடுறாங்கிறத தெரிஞ்சுட்டும் நாங்கள் சாஃப்ட்வேர் எழுதணும். அதே மாதிரி நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சு எழுதணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதுக்காக இந்த இடத்துல பீரியட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா 3 ரூபாய்க்கு 5 ரூபாய் மாறினாலா 2 ரூபாய்க்கு மாறினாலா இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இந்த ரிப்போர்ட் அதுக்கு மேல நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்பதான் நம்பருக்கு போகாது. அந்த உதவி பெட்டியில செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், கவர்மெண்ட் இன்சென்டிவ் டிக் மார்க் கொடுத்திருந்தா தான் வரும்னு சொல்லி சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இந்த டிக் மார்க் இருந்தா தான் வரும். நாளைக்கு இந்த இன்சென்டிவ் நிறுத்திட்டாங்கன்னா இந்த டிக் மார்க் எடுத்துட்டீங்கன்னா நம்பருக்கு அந்த மெசேஜ் போகாது. கான்செப்ட் புரியுதுங்களா? மறுபடியும் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் கொடுக்குறாங்கன்னா திருப்பி எனேபிள் பண்ணீங்கன்னா ஆகும். பேசிக் புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதுல திட்டமிடுற இதுல என்ன தேதி நீங்க ஜென்ரேட் பண்ணிருக்கிறீங்களோ அந்த தேதி தான் அறிக்கைகளை இன்சென்டிவ் ரிப்போர்ட்ல நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த செலக்ட் பேஜ்ல அது மட்டும் தான் வரும். அந்த வருஷத்துக்கு உண்டானது மட்டும் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுல கடைசியா இருக்கிறது கீழே இருக்கும். இதை கொடுத்துட்டு வியூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இது புரியுது இல்லையா? சரி, ஓகே. இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் கேஷ் பேமெண்டா கொடுக்குறேன். பேங்க் பேமெண்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கையெழுத்து போடுறதுல அந்த அக்கௌண்ட் நம்பர். நாளைக்கு இது அக்கௌண்ட் நம்பரோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டா, சாமி உனக்கு இந்த மாசத்துல நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறபடி பார்த்தா இந்த அக்கௌண்ட்ல உனக்கு பேமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது நம்பருக்கு சொல்லலாம். நமக்கு ரெக்கார்ட் கையில இருந்தா தான் பேச முடியும். ஏன்னா போன வருஷம் 6வது மாசம் 30ஆம் தேதி ஒரு மெம்பர் பால் ஊத்திருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த டேட்டா இருந்தா தான் பார்க்க முடியும். டேட்டா இல்லைன்னா எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயம். சரி, இது பேங்க்கு அனுப்பக்கூடிய டீடைல்ஸ். சேம் பேங்க் வேணுமா, அதர் பேங்க் வேணுமா அப்படிங்கறத இது நார்மலா பேமெண்ட்டுக்கு இருக்கக்கூடியது. இதுல மெம்பர் ஸ்லிப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த மெம்பர் ஸ்லிப்பை கிளிக் பண்ணீங்கன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்கு. டைப் 2 டிஃபால்ட்டா கொடுத்துருக்கோம். இந்த டைப் 2ல என்னன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்கா 1 to 21 இதுல வந்து அந்த 10வது மாசம் 21 நாள் நம்ம டைப் 21 to 30 அது 1 ஜூலை 7ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 மாசம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த 2 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட், அதாவது 3 மாசம் கொடுத்துருக்காங்க. 7, 8, 9 அந்த 3 மாசத்துக்கும் ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவை என்ன பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதுல இருக்கும். டைப் 3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
சப்போஸ் ஒரு மாசத்துக்கு இருக்கிறத எடுத்துக்கோ, அப்பதான் உங்களுக்கு புரியும். 1/6 to 30,000. டைப் 3ல என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு வரும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும், 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், 6வது மாசம் 30 நாள்ங்கிறதுனால 30ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் அவனுக்கு எவ்வளவு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவனுக்கு என்ன இன்சென்டிவ், அதனுடைய டோட்டல் இன்சென்டிவ் என்ன அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இதே டைப் 1ல கொடுத்துட்டீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்னன்னா ஒரு பேஜ் பூராமே வரும், டீட்டெயில்டா இருக்கும். நமக்கு நாளைக்கு ஏதாவது செக் பண்றதா இருந்தா அதை பேஸ் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஒன்னாம் தேதி காலையில பிஎம் எவ்வளவு, சிஎம் எவ்வளவு, 2ஆம் தேதி காலையில பிஎம் எவ்வளவு, சிஎம் எவ்வளவு, அதே மாதிரி ஈவினிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் வைஸா நமக்கு வரும். இது ஒரு பேஜ் பூரா நமக்கு அந்த ரிப்போர்ட் இருக்கும். இதுல கீழே கடைசியில சொசைட்டி வர்சஸ் யூனியன் கொடுத்துருக்கோம். சொசைட்டில இருந்து யூனியனுக்கு வரக்கூடிய, அதாவது யூனியன்ல இருந்து சொசைட்டிக்கு வரக்கூடிய இது பாத்தீங்கன்னா நம்ம சென்டிவ் யூனியன் எவ்வளவு அனுப்பிச்சிருக்கோமோ அதுக்கு தான் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. லோக்கல் சேல்ஸ்க்கு நாம பண்றதுக்கு யூனியன்ல இருந்து இன்சென்டிவ் தர மாட்டாங்க. அந்த லோக்கல் சேல்ஸ் நீங்க பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா கை காசு நாம போட்டு கொடுக்கணும். சப்போஸ் லோக்கல் சேல்ஸ் பண்ணாம யூனியனுக்கு நம்ம கொடுத்திருந்தா யூனியன் கொடுத்துருந்துருக்கும். பட் ஆனா யூனியன்ல இருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 28 ரூபா 30 ரூபாயா இருந்தாலும் லோக்கல் சேல்ஸ் நமக்கு 40 ரூபா 50 ரூபா பிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால மார்ஜின் கேப் நிறைய இருக்கிறதுனால நமக்கு யூனியன் சேல்ஸ்ல அந்த மார்ஜின் 3 ரூபா குறைச்சிக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனை. நம்ம கை காசு, அதாவது லோக்கல் சேல்ஸ் பண்ண அந்த கை காசுல வரக்கூடிய லாபம் 18 ரூபாயோ 15 ரூபாயோ என்ன இருக்கு, அதுல இருந்து 3 ரூபா கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், யூனியன்ல இருந்து வரக்கூடியதுல நமக்கு 1.25 ரூபா அல்லது 1.25 ரூபா நமக்கு லாபம் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா யூனியன்ல இருந்து உங்களுக்காக பேர் பண்ணிக்கிறாங்க. யூனியன் சேல்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்களோ அதுக்கு உண்டான அந்த கமிஷனை யூனியன்ல இருந்து கொடுத்துட்றாங்க. லோக்கல் சேல்ஸ் பண்ணி இருந்தால் நீங்க லோக்கல் சேல்ஸ் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல கான்செப்ட் புரியுது இல்லையா? இந்த சொசைட்டி வர்சஸ் யூனியன்ல போனீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். சொசைட்டில இருந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு, அதாவது யூனியன்ல இருந்து நமக்கு சொசைட்டிக்கு எவ்வளவு வந்திருக்கு, லோக்கல் சேல்ஸ் பண்ணதுனால நம்ம எவ்வளவு கை காசு கொடுக்குறோம், அப்போ டோட்டல் இன்சென்டிவ் நம்ம மெம்பருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், அப்போ நம்ம லோக்கல் சேல்ஸ் பண்ணதனுடைய டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது அதுல இருக்கு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்லி தர வேண்டியது. இந்த கமிஷனர் ரிப்போர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கமிஷனர் ரிப்போர்ட்ல 17 ரிப்போர்ட் இருக்கு. நார்மலா வரும். அக்கௌண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எப்ப வேணா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன், அதை கூட நான் மாத்தி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஆட்டோமேட்டிக்கா ஆப் அப்டேட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், அடுத்தவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியா பேசும். சாஃப்ட்வேர் நல்லா இருந்ததுன்னா மேற்கொண்டு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எழுதுறது இது வந்து ஒரு நிமிஷம், ஒரு நம்ம இதுல ஆல்ரெடி பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருந்தோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா இந்த தகவல் பதிவுல 1 இருப்புகள் மற்றும் விவரம் வருது இல்லையா? இதுல போனீங்கன்னா இருப்பு விவரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த இருப்பு விவரத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் லெட்ஜர் இதுல ரெடி. நீங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருப்பீங்க, சேல்ஸ் என்ட்ரி போட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப பர்ச்சேஸ் என்ட்ரி 1ஆம் தேதி 10 மூட்டை, அதே மாதிரி 1ஆம் தேதி அன்னைக்கு 1 மூட்டை வித்ததா பட்டோமா? 1 நாள்ல ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு 10 மூட்டை வர வந்தது 12,500 ரூபாய்க்கு. 1ஆம் தேதி நான் மறுபடியும் 1 மூட்டை வித்திருக்கேன், 1,300 ரூபா சேல்ஸ். அப்ப அன்னைக்கு தேதியில எனக்கு 9 மூட்டை பேலன்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 மூட்டை வித்து, இந்த மாதிரி இது எல்லாமே இதுல வந்துடும். ஸ்டாக் நோட் உங்களுக்கு என்ன இருக்குதோ அது வந்துடும், ஐட்டம் வைஸ் இதுல வந்துடும். ஓகேங்களா? இதுல ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே வந்து பர்ச்சேஸ் மட்டும் எனக்கு வேணும்னா பர்ச்சேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். டோட்டலா அந்த மாசத்துக்கு சேல்ஸ் மட்டும் வேணும்னா சேல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டுமே இதுல இருக்கு. அந்த 31/3க்கு நீங்க கடைசியா மெம்பர்ல இருந்து எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது இதுல ஃபுல்லா டைப் பண்ணிருந்தீங்கன்னா உறுப்பினர் பாக்கிகள் விவரம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல போயிட்டு கன்சாலிடேட்டர் கொடுத்துட்டு மேல இருக்கிற தேதி 1/4 இருந்து என்ன தேதியில இருந்து கொடுக்குறீங்களோ அந்த தேதியில இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல நம்ம பி முத்துக்குமாருக்கு நம்ம கொடுத்தோமா 1,300 ரூபா. இதுல வந்து சேல்ஸ் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு வரவில்லை, பேலன்ஸ் எனக்கு 1,300 ரூபா. அதே வைமுனிட்னு சொல்லிட்டு இன்னொரு என்ட்ரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 1,300 ரூபா கொடுத்துட்டு 1,300 ரூபா வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல நான் அதை ரெசிப்ட் என்ட்ரி போட்டிருக்கேன், அவங்களை பேஸ் பண்ணி பிடித்தங்களை என்ட்ரி போட்டிருக்கேன், அதனால அவங்களுக்கு வந்துச்சு பேலன்ஸ் 0. அப்போ ஒவ்வொரு மெம்பருடைய டீட்டெயில் இதுல இருக்கும். அப்ப யார்கிட்ட பணம் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இதே ஜெனரல் லெட்ஜர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் இதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா இது ஜெனரலா அவங்க வந்து மெம்பர் நம்பர் இல்லாம சேல்ஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பி முத்துக்குமாருக்கு 1,300 ரூபா கொடுத்துருக்கேன், வரவு எதுவும் இல்லை, பேலன்ஸ் 1,300 ரூபா.
அதே வைமுனிப்புன்னு பார்த்தீங்கன்னா பில் நம்பர் 1300 1/4 கொடுத்துருக்கு, 7 நாள்ல பேமெண்ட் எவ்வளவு, எனக்கு 12ஆம் நம்பர் பில் படி 1300 ரூபா வித்துருக்கு. அது ஏற்கனவே 1300 ரூபா வர்றதுக்கு எனக்கு டோட்டலா 0 ஆயிடுச்சு. இதான் பேஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வரும். அப்போ ஒரு ஆளு கணக்கிறத நீ எப்பப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதாவது எப்பப்பெல்லாம் சேல்ஸ் பண்ணிருக்க, எப்பப்பெல்லாம் நீ பேமெண்ட் கொடுத்துருக்காங்கிறது இதுல எடுத்து காமிச்சிக்க முடியும். அதானே வேணும். இதை நம்ம ப்ராப்பரா பண்ணோம்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இதுலயே இருக்கு. எப்பப்பெல்லாம் ரெசிப்ட் வாங்கணும் அதனோட டீட்டெயில், எப்பப்பெல்லாம் சேல்ஸ் பண்ணணுமோ அதனோட டீட்டெயில், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இதுல இருக்கும். டேட் டு டேட், நீங்க எந்த தேதி இருந்து எந்த தேதி கொடுத்தாலும், ஒரு தேதி கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபுல்லா டேட் கொடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா இதுல வரும். கரண்ட் டேட் இதுல கொடுக்குறேன். சரிங்களா? கிரெடிட் சேல்ஸ் எப்பப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் இதுல, சேல்ஸ் ரெக்கார்டு மட்டும். ஓகேங்களா? இதுலயே வந்து சேல்ஸ் பண்ணதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டீட்டெயில் வேணுமா இதுல எடுத்துக்கலாம். ஒன்று கொள்முதல் வரும், பர்ச்சேஸ் பண்ண ரிப்போர்ட். ஆடிட்ல ஏதாவது டவுட்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை வச்சு பண்றதா இருந்தா இதுலயே மந்த்லி அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. மந்த்லி அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா ஒவ்வொரு மாசத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் வரும். சரிங்களா? இது ஃபாண்ட் மட்டும் மாறி இருக்கு, பட் இதுல எல்லா டீட்டெயிலுமே இதுல வரும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. மந்த்லி ரிப்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரலா என்னைக்கு தேதி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எப்போ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில், ஆர்டர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி டீட்டெயில். இதுல இருந்து ஆடிட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு நான் போட்டுருக்க மூட்டையெல்லாம் கணக்குல கொண்டு வந்துட்டான்னு பார்க்கணும்னா இதுதான் அவங்க யூனியன் பில் எடுத்து வச்சு பார்த்து இது வந்திருக்கும். அதே மாதிரி யூனியன்ல இருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில் எடுத்து வச்சு செக் பண்ண கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி பட்டுவாடா பண்றோம் இல்லையா, அப்படி பட்டுவாடா பண்ணும்பொழுது ஒவ்வொரு பட்டுவாடாவுக்கும், அதாவது 1வது பட்டுவாடா 2வது பட்டுவாடா நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பட்டுவாடா லிஸ்ட்டும் நமக்கு பேங்க்ல எவ்வளவு, எந்த தேதி இருந்து எந்த தேதி கொடுத்துருக்கு, எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துருக்கோம், டோட்டல் பெய்டு மெம்பர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் இதுல வரும். இதெல்லாம் ஆடிட் ரிப்போர்ட்ல செக் பண்றதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்கும். பேசிக் புரியுதா? இதுல இல்லாத ரிப்போர்ட் எதுவுமே கிடையாதுன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நாளைக்கு ஆடிட் ரிப்போர்ட்ல எனக்கு புதுசா எனக்கு இது வேணும்னு கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கேட்டாங்க இல்லையா, நம்பர் மட்டும், மொபைல் நம்பர் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு, இதுல அறிக்கைகள்ல மாஸ்டர் என்ட்ரில மெம்பர் லிஸ்ட்ல போனீங்கன்னா இதுல போரிங் மெம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மெம்பர் மட்டும் வேணும், அதுல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மெம்பர் நம்பர் அவங்க கேட்டுக்கிற அதே ஃபார்மட். இதை இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஏதாவது மெயில் ஐடி இப்போ எனக்கு அனுப்பணும் அப்படின்னா IDIVIPL கொடுத்துட்டு எக்ஸல் சீட்டை வேணும் எக்ஸல் சீட்டு, PDF சீட்டை வேணும் PDF சீட் கொடுத்துட்டு சென்ட்னு கொடுத்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா இது மெசேஜ் சென்ட் ஆகிடும். பேசிக் புரியுதா? நெட்டு கணக்குல இருந்தானா போயிடும். இப்போ நமக்கு நெட்டு கணக்குல இல்லை, அதனால போகாது, ஏரர் மட்டும் நெட்டு கணக்குல தான் இருக்கு, மெயில் போயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரே கிளிக்ல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம். இது எல்லா ரிப்போர்ட்டுக்கும். இது நாங்க எந்த இடத்துல இந்த ரிப்போர்ட் அதாவது மெயில் அனுப்புறத செலக்ஷன் பண்ணோம்னா, இப்ப கடைசியா ஸ்டெல் ஆப்ல இருந்து நம்ம கொடுக்கும்போது என்னன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன், அது வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ங்கிறது தாஸ் அப்ளிகேஷன்ல பிரிண்ட் ஆகக்கூடியது. அது வந்து லெட்டர் சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், கிராஃபிக் மோட்ல பிரிண்ட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் சீக்கிரம் பண்ண இப்ப 175 பேருக்கு நீங்க இண்டிவிஜுவல் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அதுல ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகிறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகும். இதே லேசர் பிரிண்டரா இருந்தா 1 நிமிஷத்துக்கு 15 பேப்பர் பிரிண்ட் ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு கம்ப்யூட்டர் சென்டர்ல, நான் மெயில் அனுப்பிச்சுட்டேன், எனக்கு அவர் அங்க இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாரு. இப்போ எஸ்ஓ இருக்கிறாரு பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்கன்னா மெயில் அனுப்பிச்சா போதும். எக்ஸலா வேணுமா PDF வேணுமா என்ன கேட்கறாங்களோ அதை அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி கொடுத்துட்டா போதும். வெளியில நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறதெல்லாம் PDF ஃபைலா கொடுத்துட்டா ஃபார்மேட் கூட மாறாது, உள்ள போயிட்டு அவங்க எதுவும் எடிட் பண்ணி மாற்ற முடியாது, அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பாங்க. எக்ஸல் சீட்டா இருந்தா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ன வேணா மாத்தலாம். பட் இதெல்லாம் என்ன அப்படின்னா யூனியன்ல கேட்கறவங்க. அதே மாதிரி எக்ஸல் சீட்ல நம்ம கொடுக்கறத டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு பேங்க் யூஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம எக்ஸல் சீட்ல கொடுப்போம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நம்ம PDF சீட்டா இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகேவா? இது நார்மலா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரியாதவங்களா இருந்தா மெயில் அப்படிங்கறது என்னன்னு புரிய வைக்கணும். அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கிரியேட் பண்ணி இருக்கிற மெயில் ஐடிக்கு அவங்க லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் மெயில் கொடுத்து இந்த ஃபைலை அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது அவங்களை பொறுத்தளவுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இது ஒரே பட்டனை கிளிக் பண்ணா அதுவே போயிடுங்கிறதுனால ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி இதை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்லை. பிரிண்ட்னு கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் பிரிண்ட் போயிடும்.
பிரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது பெரிய திரையில் வேணுமா சின்ன திரையில் வேணுமா அது திரையில காமிக்கணுமா அது சின்ன பிரிண்டருக்கு வேணுமா 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணா நமக்கு அடுப்பாடு. ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை பண்ண முடியாது. ஓகேவா? அதெல்லாம் டிஃபால்ட்டா செட்டிங்ஸ்ல நம்ம வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பிரிண்ட்னு கொடுத்தாவே அதுக்கு 10 ஆன்சர் பண்ணாதான் பிரிண்டே ஆகுது இல்லையா? நம்மள பொறுத்தளவுக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் போயிடும், மெயில் கொடுத்தா மெயில் போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம அங்க கொடுக்கறதே அதான். சென்ட்னு கொடுத்தா அடுத்த நிமிஷம் என்ன ஆகணும், மெயில் போறதுக்கு தான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அது சென்ட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் உட்காந்து 10 கேள்வி கேட்கக்கூடாது. கான்செப்ட் இருக்குங்க. இதனால நம்மளுக்கு இதுல ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இதுல ஏதாவது வேணும்னாலும் நாங்க தெரிவிப்போம். இங்க நாங்க சேல்ஸ் பீப்புள் கிடையாது, உங்களுக்கு புரிய வைக்கணும். நாங்கள் ப்ரோக்ராமர் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதா இருக்கும். 25 வருஷமா இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களோட கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுதான் நாங்க ஒர்க் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் நான் என் ரூம்ல உட்காந்து பண்ணிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கன்னு சொல்ல முடியாது. டேலி சாஃப்ட்வேர் மாதிரி கிடையாது. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு தான் நம்ம கன்வெர்ட் ஆகும். ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை தான் இங்க ப்ராக்டிகலா கொண்டு வரும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இதுதான் கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய இதுக்குண்டான விஷயம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டாவே போதுமா. ஓகேவா? இதுக்கு மேல மேற்கொண்டு எவ்வளவு தூரம் ஆகும் அடுத்த ஸ்டெப்புக்கு போனாலும் நாம அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பேசிக் புரிஞ்சது இல்லையா? சரி, ஓகே, நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அது சப்சன் ரைஸ் அது